பட்டிமன்றத்தை கேட்டுட்டு வெளியே போறப்ப நான் அப்பவே சொன்னேன் வர வேணாம்னு. இந்த ஆள் பாட்டு கேட்டு பாடிக்கிட்டு ஓட்டிக்கிட்டு இருப்பாரு. வீட்லையாவது நிம்மதியாக கிரிக்கெட் மேட்ச் பார்த்துருக்கலாம் அல்லது ஒரு நாடகத்தை பார்த்துருக்கலாம் அப்படின்ட்டு போகிறப்ப பேசிட்டு போகிற ஆள் உண்டு. நார்முடானை கூப்பிட்டு வேற பட்டிமன்றம் கூட வச்சிருக்கலாம்ல. இந்த ஆள் தான் போன வருஷம் பேசினார்ல, வேற ஒருத்தரை நீங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கலாம்னு யோசனை சொல்கிறதுக்கு ஒரு குரூப் இருக்கான். என்ன பண்ணுறது? மன நிறைவு. சரி, நாங்கள் தான் பட்டிமன்றம் பேசிட்டு கீழே இறங்கி போகிறப்ப என்ன யோசிப்போம்? என்னென்னமோ பிளான் பண்ணேன், அதை தவிர மற்றதெல்லாம் பேசிவிட்டேனே. நான் பிளான் பண்ணது வேற, பேசினது வேறையா இருக்க, நிறைவா இல்லையே நினைப்போம். மன நிறைவுங்கிறது ஒரு மனிதனுக்கு கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப அபூர்வம். அப்படி மன நிறைவோடு ஒருத்தன் இருக்கான்னா அவன்தான் இந்த பூலோகத்தில் சொர்க்கத்தை அனுபவிப்பவன். யார் என்று சொன்னார்? இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழும் இலக்கணம் எவன் படைத்திருக்கிறானோ அவன்தான். கட்டின பொண்ணோ பட்டண பெண்ணோ பட்டிக்காடோ கட்டின ராஜா ஹனிமூன் போறான். பட்டிக்காடோ பட்டண பொண்ணோ கட்டிட்டியா, ஹனிமூன் போ. இன்னொரு நல்ல பொண்ணா கூட பார்த்துருக்கலாம். நினைச்சினா நரகம் தொடங்கிடுச்சுன்னா அர்த்தம். மன நிறைவு எதை தருகிறது? மண் சார்ந்த வாழ்வா, மின் சார்ந்த வாழ்வா? அற்புதமா இன்னைக்கு மண் சார்ந்த வாழ்வு ஒரு இயற்கையான வாழ்க்கை. அந்த வாழ்க்கை இன்னைக்கு மனிதனுக்கு மகிழ்ச்சியை தருகிறதா, அல்லது எலக்ட்ரானிக் வேர்ல்டு பரபரப்பான இந்த வாழ்க்கை எது இன்னைக்கு மகிழ்ச்சியை தருது? ஒவ்வொரு மனிதனுக்கும் பார்த்தீங்கன்னா மண் சார்ந்தன்னா மதுரை மண்ணுக்கு ஒரு பண்பாடு இருக்கும், திருநெல்வேலி மண்ணுக்குன்னு ஒரு பண்பாடு. பேருகளே கூட பாருங்க, மதுரை பேரை கேட்டாலே நீ மதுரையான்னு கண்டுபிடிச்சிடலாம். செவனாண்டி, விருமாண்டி, முனியாண்டி, மாயாண்டி, இதெல்லாம் யார்? பெரும்பாலும் மாயாண்டி குடும்பத்தார். விருமாண்டி அதெல்லாம் யாரு? மதுரையா? எப்படா உன் பேர்லயே இருக்கேடா. முனியாண்டி விலாஸ் யாரு? மதுரை. பேர்லயே மதுரை மாவட்டம் கண்டுபிடிச்சிடலாம். ஐயா பேர் என்ன? எசக்கி முத்து. ஐயா பேர் என்ன? சொடலை. திருநெல்வேலிங்களா? எப்படா கண்டுபிடிச்ச? எசக்கின்னு எவனாவது பேர் வைப்பானா? மெட்ராஸில் யாராவது எசக்கின்னு பேர் வைப்பாங்களா? திருநெல்வேலியெல்லாம் வைப்பாங்க. ஒரு சில பேரை கேட்டோம்னா தஞ்சாவூர் மாவட்டமா கண்டுபிடிச்சிடலாம். பார்த்தீங்கன்னா ராஜராஜன், ராஜகுமார், கலைவாணன், அருண்மொழி அப்படின்னு பேர் வச்சுருக்காங்கன்னா தஞ்சாவூர்காரன். சுந்தர்ராஜ், சத்யராஜ், பெரியராஜ், இந்த ராஜ் அந்த ராஜ்னு பேர் வச்சுருக்காங்கன்னா கோயம்புத்தூர். அது பூரா ராஜா இருக்கும். பூரா பாக்யராஜ், சத்யராஜ், சுந்தர்ராஜ் எல்லாம் கோயம்புத்தூர். பேரை கேட்டாலே இந்த மண்ணுக்குன்னு ஒரு பெருமை. அதே மாதிரி அவனுடைய நடவடிக்கையை பார்த்தாலே இது மதுரைக்காரன் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ், 3 டென்ஸையும் கலந்து ஒரு டென்ஸில் பேசுகிறான்னா அவன் மதுரைக்காரன் தான். மாப்பிள்ள பொண்ணு கொடுப்பியா? என்ன பொண்ணு கொடுப்பீங்களா? கொடுப்போம்ல அப்படின்னா. கொடுப்போம்லங்கிறானா அவன் கொடுக்குறானா, கொடுத்துட்டானா, கொடுக்க போகிறானா கண்டுபிடிக்க முடியாது. மதுரை. இதில் திருநெல்வேலி, தூத்துக்குடி ஆளுகளை வயிறு வலிக்கிறது அப்படின்னு சொல்லுங்க. வலிக்கிறது, வலிக்கி, வலிக்கிறது, வலிக்கி. செய்கிறான், செய்யுதான், செய்தான், செய்யுதான், பேசுதான், சொல்லுதான், வருந்தான். வலிக்கி. ஏசாடல, ஏசுற. எங்க மதுரையில ஏன்டா திட்டுறம்மா, இங்கே ஏசாடம்மா. ஆனா ஒரு சில வார்த்தைக்கு இன்னும் எனக்கு அர்த்தமே தெரியாது. அந்த கோட்டிக்கார பையனோட அப்படின்னா, கோட்டிக்கார பையனா யாருறான்னா, ஒன்னு செய்ய சொன்னா ஏட்டி பூட்டியா பண்றான் பாரு, அவனுக்கு பேர் தான் கோட்டிக்காரங்கிறது. இதெல்லாம் திருநெல்வேலிக்கே உள்ள அழகு. சென்னையில் அந்த மண்ணுக்கு பார்த்தீங்கன்னா அவன் எப்பயுமே ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க. மெட்ராஸ்காரங்க வேகமாக தான் நடப்பாங்க. நூடுல்ஸ்லாம் தின்னா அப்படியே உள்ளே அப்படியே போயிட்டே இருக்கான். அப்படின்னு உறிஞ்சுவான். அப்படியே தட்டில் இருக்க நூடுல்ஸ் பூரா உள்ளே போகும். இந்த பீச் ரோட்டில் பார்த்தீங்கன்னா வேகமாக நடப்பாங்க. ஏன்டா அவ்வளோ ஸ்பீடு? போகணும்னே. ஏன் போகணும்? போகலன்னா சந்தை காசில் பிடிச்சி உள்ளே வச்சுட்டாங்க. அதான் வேகமாக
நாம பண்ணின்னு இருக்கிறேன், நீ என்ன பேசின்னு இருக்கிறேன், நீயா கட்சிக்கல்ல வெத்தலைக்கு தான் பார்த்துன்னு இருக்கிறான், நீயா. இது மெட்ராஸ். கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா யாருக்கு நீங்கள் சோழி போட்டு போங்க, பார்த்து போட்டு போங்கன்னு யாருக்கு பேசி போட்டு போகிறீங்க. இது கோயம்புத்தூர். ஒவ்வொரு மண்ணுக்கும் ஒரு மொழி வழக்கு இருக்கு பாருங்க. இதுதான் மண் சார்ந்த வாழ்க்கை, அந்த இயற்கையோடு கலந்த ஒரு அழகான வாழ்க்கை. சகலகலா வல்லவன் ஒரு படம், அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மண் சார்ந்த பாட்டு இருக்கும், மின் சார்ந்த பாட்டு இருக்கும். எந்த பாட்டுக்கு மக்கள் அதிகமாக கைதட்டுவாங்கன்னு நீங்கள் பாருங்கள். மண் சார்ந்த பாட்டு எது? அம்மன் கோயில் கலைக்காலை பாண்டினே யாராவது கைதட்டுவீங்க? எவ்வளோ அருமையான நாட்டுப்புற பாட்டு, உசுரை கொடுத்து பாடினேன். இளையராஜா வாய்ஸை அப்படியே இமிடியேட் பண்ணணும். இளமை இது ஒன்றுனா கல்யாண வீட்டிலலாம் ஒரு காலத்தில் மணமகளே மருமகளே வா வா, இப்போ அதெல்லாம் இல்லை. டீச்சே ஒருத்தன் இப்போ ஒரு 50 பாட்டை ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். பொண்ணு மாப்பிள்ளை கேடுகட்டியெல்லாம் ஆடுது. தாலியே கட்டலாம், அதுக்குள்ளே ஏன்டா அப்படி கட்டி பிடிச்சி ஆடி. அதெல்லாம் மாடர்ன் வைப்பு. அப்படியே ஆடிக்கிட்டே வர பரிச்சனா. கஞ்சி எப்போ சாப்பிட்றது? அதெல்லாம் சாப்பிட்டுக்கலாம். வயசை பார்த்தா 75 வயசு அப்படி ஆடிட்டு இருக்காரு. கூட பொம்பளை பிள்ளைலாம் ஆடுது. எங்கே இருக்கிற அந்த கல்ச்சரை கண்டுபிடிச்சிங்க? மின்சார்ந்த வாழ்வு. சாப்பாடு ஒரு காலத்தில் எப்படி வீட்டில் தான் கல்யாணம் நடக்கும். வீட்டில் பந்தலை போட்டு சைடில் 3 கல்லை போட்டு சோறாக்கி பக்கத்திலே சாம்பார், அந்த இன்னொரு குட்டி பந்தலில் உட்காந்து காய்கறிலாம் நறுக்கி சாம்பார் வச்சு அங்கே அப்பளம் பொரிப்பாங்க, பாயாசம் கிட்டுவாங்க. பக்கத்து வீட்டுக்காரன் பூரா அப்படியே பார்த்துட்டே இருக்கேன். கல்யாண வீடு ஒரு 3 நாளைக்கு நம்ம வீட்டில் உழ வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. பக்கத்தில் இருக்க 10 வீடும் அந்த வீடு கல்யாண வீட்டில் 3 நாளைக்கு சாப்பிடுவான். ஏன்டா சாப்பிட்டேன்னு இது வரைக்கும் அந்த வீட்டில் சாப்பிட்டவனை ஒருத்தர் கூட இது வரைக்கும் விரட்டினதில்லை. ஆனால் இன்னைக்கு 50 லட்சம் செலவழிச்சு மிகப்பெரிய அரேஞ்ச்மெண்ட்டோட இது பண்ணுறான். ஒருத்தன் ஒரு அழுக்கு சட்டையோட ஆடுறானே, பொண்ணு விட மாப்பிள்ளை விட சும்மா சாப்பிட எந்திரா சாப்பாட்டில் கை வச்சவனை எழுப்பி விடுறான். இது இன்னைக்கு நடக்குது. ஒரு காலத்தில் வீடுகளில் திருமணம் நடக்கும். சொந்தக்காரங்கள்லாம் வந்து அந்த வீட்டுக்கு வெளியில் பெட்ஷீட்டை விரிச்சு போட்டு ஆளுக்கு ஒரு தலானி இருந்தாலும் தலானி இல்லாட்டி பக்கத்தில் படுத்து கிடப்பாங்க. ஆம்பளை பொம்பளை, அக்கா மக, அத்தை மகன், மாமையன். அவன் உருண்டு அவங்க மாமன் மேலே கிடப்பேன். காலையில் உன் மேலேயா கிடந்தேன், நீ தெரிஞ்சுதானே என் மேலே வந்து படுத்த? இல்லையே, தெரியாமல் உருண்டேன், அது பக்கத்தில் நீ வந்துட்ட. எனக்கு தெரியும். சரி, நான் தான் வந்தேன்னு தெரியுமில்ல, நீ ஏன் ஒதுங்கல, நீ கூடயே படுத்துக்கிட்டீங்கள அப்படின்லாம் பேசிக்கிடுவாங்க. எந்த மனசில் ஒரு சஞ்சலமோ, அத்தை மகளை அப்படி விடிய விடிய மேலே படுத்து கிடந்தமே, அந்த பிள்ளைய இனிமேல் சைஸ் பண்ணுவான் அப்படின்லாம் கிடையாது. அதோடு முடிஞ்சு. இப்படி ஒரு கலாச்சாரத்தில் வாழ்ந்தோம். இந்த மண் சார்ந்த வாழ்வா மின் சார்ந்த வாழ்வா? இன்னைக்கு அற்புதமான பேச போகிறாங்க. மண் சார்ந்த வாழ்வே அப்படின்னு பேசுறதுக்கு எங்கள் அன்பிற்கு மரியாதைக்கு உரிய மிகச்சிறந்த பேச்சாளர் பேராசிரியர் டாக்டர் விஜயகுமார், ஏசிய கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தமிழ்துறை தலைவராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். ரொம்ப கோபமாக பேசுவார். பேச்சுனா வணக்கத்தை கூட கோபமாக பேசுவார். அனைவருக்கும் வணக்கம். அப்பா வணக்கத்தையே இப்படில சில பேர் பார்த்தீங்கன்னா அப்படித்தான் கத்தி பேசினா தான் அவருக்கு பேசின மாதிரி இருக்காங்க. ஏன் அப்படின்ட்டு கையை உயர்த்தி தான் பேசின மாதிரி. அந்த மாதிரிலாம் கிடையாது. கொஞ்சம் அப்படியே இனியவன் அப்படின்ட்டு ஒரு முறைப்பாரு. அந்த மாதிரி கருத்துக்களை ரொம்ப ஆழமாக பேசக்கூடிய அற்புதமான பேச்சாளர். இவரிடம் மாணவர்களாக படித்தவர்கள் தான் செஸ்ஸில் உலக புகழ் பெற்ற பிரக்யானந்தா, வைஷாலி ஆகிய 2 பேரும் இவர்கிட்ட படித்தாங்க. அது ஒரு பெரிய பெருமை. அவரோடு இணைந்து பேச வந்திருப்பவர் இப்போ நான் பாடினேன் பார்த்தீங்களா, நாட்டுப்புற பாட்டு. இந்த மைக்கே தேவையில்லை. அவரை சும்மா இங்கேருந்து பாடினாலே கொக்குர குளத்தில் இருக்கவன் வேட்டியை கட்டிட்டு இங்கே பரப்பிட்டு வந்துட்டான். அங்கே ஏதோ நாடகம் நடந்துட்டு இருக்கிறான்னு. சும்மா பாட்டுன்னா இன்னைக்கு திருநெல்வேலி மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய இசை விருந்து கிடைக்க போகுதுன்னா அது என் அன்பு தம்பி தேவகோட்டை ராஜன். மிக அருமையாக பாடுவார்.
ஒரு தடவை அவர் இந்த கருப்பு சாமி பாட்டை பாடி கூட்டத்தில் ஒரு 15 பொம்பளைக்கு சாமி வந்துருச்சு. எது? திமுக மேடையில் கருப்பு சாமி பாட்டு பாடி 15 பொம்பளைக்கு சாமி வந்து நான் தான் அதை ஆஃப் பண்ணி நான் தான் புதுசாரி திருப்பி அந்த சாமியை இறக்கி விட்டேன். நான் அதுகளை பூரா வேறு பாட்டுகளை பாடி லேட்டஸ்ட்டாக வந்த இளையராஜா பாட்டு எது விடுதலை பாட்டெலாம் பாடி அது மாதிரி மக்களை அப்படியே அந்த உணர்வுக்கு கொண்டு போயிடுவார் ராஜன். மின்சார்ந்த வாழ்வி என்ற அணிக்கு தலைமையேற்று பேச வந்திருப்பவர் எங்கள் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அருமை தம்பி கவிஞர் இனியவன். அவர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற கவிஞர்கள் எவ்வளவு டுபாக்கூர் பாட்டு எழுதினாலும் சரி அந்த பாட்டுக்கு நோட்ஸ் போட்டுறாரு. கெட்டிக்காரன். மலம பித்தா புத்தாத்தேங்கிற பாட்டுக்கு விளக்கம் சொன்னார் பாருங்க சென்னை புத்தக திருவிழாவில். அவங்க ஐயா எங்கிருந்து யார் ரொம்ப போட்டுப்பெல்லாம் சிந்திப்பேன். எல்லா பாட்டுக்கும் அருமையா அப்படி அதுக்குன்னு ஒரு ரசிகர் மன்றத்தையே வச்சிருக்காரு. மிக அருமையான சிந்தனைகளை பேசக்கூடிய ஆற்றல் மிக்க கவிஞர் இனியவன். அவரோடு இணைந்து பேச வந்திருப்பவர் கடலூரிலிருந்து வருகை இருந்திருக்கும் என் அருமை சகோதரர் கடலூர் தணிகை வேலை. இவர் நாட்டுப்புற பாட்டை கலக்கினார்னா இவர் லேட்டஸ்ட் சாங்கை அப்படியே பின்னி எடுப்பார். சித் ஸ்ரீராம் பாட்டிலேருந்து லேட்டஸ்ட்டாக பிரதீப் குமார் பாட்டு வரைக்கும் அட்டே அப்பா அப்படின்னு அந்த லேட்டஸ்ட் சாங்கை அப்படியே எடுத்து பாடுவார். அவர் தான் கடலூர் தணிகேவர். அவர் கவிஞர், பேச்சாளர், தொலைக்காட்சி நிகழ்ச்சி தொகுப்பாளர், சிறந்த குறும்பட இயக்குனர். ஒரு அநீதின்னு ஒரு குறும்படத்தை இயக்கி அவருடைய என்னுடைய மகன் லியோ சிவகுமாரை நடிக்க வச்சார். மிகப்பெரிய கம்பெனியில் அசிஸ்டன்ட் மேனேஜராக நல்லா சம்பளம் ஆகிட்டு இருந்தான். இவர் குறும்படத்தில் என்னைக்கு இன்ஸ்பெக்டர் வேஷம் போட்டு பைக் ஓட்டினானோ அன்னையோட வேலையை எழுதி கொடுத்துட்டு இன்னைக்கு சினிமாவில் நடிக்க வந்துட்டான். என் மகனை பிஇ, பிடெக், எம்பிஏ எது அண்ணா யூனிவர்சிட்டியில் எம்பிஏ முடித்தவனை இது இன்னைக்கு நடிகர் ஆக்கின பெருமை அவரை தான் சார். இன்னைக்கு ஒரு அருமையான படம் அழகிய கண்ணேன்னு ஒரு படம் நடித்து முடிச்சிட்டாரு. கோழி பண்ண செல்லத்துறை அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருக்காரு. இப்போ அவர் நடித்த அடுத்து ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது. பிரெஞ்சுக்காரங்க தயாரித்த மாண்புமிகு பறை அப்படின்னு ஒரு நாட்டுப்புற கலையை விளக்குகின்ற ஒரு படம். அந்த படத்துக்கு நம்ம தேனிசை தென்றல் தேவா மியூசிக் போட்டிருக்காரு. அந்த படம் விரைவில் வெளிவரப்போகுது. என் மகனுடைய நடிகனை மாற்றின பெருமைக்குரிய கடலூர் தணிகேவர் அந்த எண்டில் உட்காந்துருக்காரு. 4 பேர் ரொம்ப அழகாக பேச போகிறாங்க. நிறைவாக அந்த அரங்கு நிறைந்திருக்கு பாருங்க. நான் தொடக்க உரை முடிக்கும் போதே அதற்காக எங்கள் நெல்லை மக்களின் உயிரினும் மேலான ரசிக பெருமக்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தை சொல்லி முதலாவதாக மண் சார்ந்த வாழ்வே என்ற அணியை துவக்கி பேராசிரியர் விஜயகுமார் உங்கள் உள்ளங்களை கொள்ளை கொள்ள வருகிறார். வாங்க. காதொளிரும் குண்டலமும் கைக்கு வளையாபதியும் கருணை மார்பின் மீதொளிர் சிந்தாமணியும் மெல்லிடையில் மேகலையும் சிலம்பு ஆர் இன்ப போது ஒளிர் பூந்தாள் இணையும் நீதி ஒளிர் செங்கோலாய் திருக்குறளை தாங்கு தமிழ் நீடு வாழ்க. என் இனிய தமிழ் மக்களே, உங்களுக்கு என் முதற்கண் முத்தாய்ப்பான வணக்கம். மனிதரெல்லாம் அன்பு நெறி காண்பதற்கும் மனோபாவம் வானை போல் விரிவடைந்து தனி மனித தத்துவமாம் இருளை போக்கி சக மக்கள் ஒன்று என்று உணர்வதற்கு புத்தக சாலை வேண்டும் நாட்டில் யாண்டும் என்று புரட்சி கவிஞன் பாரதிதாசன் பாடுவார். அந்த புத்தக திருவிழாவை பொருணை விழாவாக நடாத்தி கொண்டிருக்கிற மாவட்ட நிர்வாகத்தை சார்ந்த பெரியோர்களே, சான்றோர்களே, தமிழ்நாடு அரசினுடைய பாடநூல் கழகத்தின் தலைவராய் இரவு நேர பட்டிமன்றத்தை பல்கலைக்கழகமாக மாற்றி பண்டிதர்கள் கடத்தி சென்ற பட்டிமன்ற குழந்தையை கண்டுபிடித்து தந்த காவல் நிலையமே, எங்கள் திண்டுக்கல் தந்த தமிழ் கரும்பு, அமெரிக்க பல்கலைக்கழகத்தால் முனைவர் டாக்டர் பட்டம் பெற்றிருக்கின்ற எங்கள் அண்ணன் அருமைக்குரிய அண்ணன் லியோனி அவர்களை, மேடையில் விற்றிருக்கின்ற அறிஞர் பெருமக்களே, இந்த புத்தக திருவிழாவை பாங்கோடு நடத்துகிற அந்த முயற்சிக்கு உறுதுணையாக இருக்கிற பட்டிமன்ற கலாரசிக பெருமக்களே, சக்தியின் வடிவங்களாக என் கண்களுக்கு தென்படுகிற தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கம். இது என் உரையின் தொடக்கம். ஒரு பேச்சாளருக்கு தேவை நீதிபதி அவர்களே
நல்ல ரசிகர்கள், வஞ்சகம் இல்லாத ரசிகர்கள், பாசக்கார மக்கா அப்படின்வாங்க. அதான் திருநெல்வேலி. திருநெல்வேலினா ரெண்டு விஷயம், ஒன்னு அருவா, இன்னொன்னு அல்வா. சமூக கொடுமையை எதிர்த்து போராடுகிற அருவா, இனிமைக்கு அல்வா. ஒரு பேச்சாளனுக்கு தேவை நல்ல கைதட்டல் என்பதை இந்த அரங்கத்திலே கொடுத்துக் கொண்டிருக்கிற இந்த ரசிக பெருமக்களிடத்திலே பேசுவதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நீதிபதி அவர்களே, இந்த மண் சார்ந்த வாழ்க்கையா மின் சார்ந்த வாழ்க்கையான்னு ஒரு கேள்வியை கேட்டிருக்கீங்க. அது என்ன நீதிபதி அவர்களே சந்தேகம்? தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு, அந்த இனம் மண் சார்ந்த இனம். குறிஞ்சியும் முல்லையும் மருதம் நெய்தல் பாலை என்று நிலங்களை வகைப்படுத்தி ஒவ்வொரு நிலத்துக்கும் பறவை, ஒவ்வொரு நிலத்துக்கும் விலங்கு, ஒவ்வொரு நிலத்துக்கும் மக்கள், ஒவ்வொரு நிலத்துக்கும் கடவுள் என்று இயற்கையோடு முதற் பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் என்று இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை தானங்க தமிழனுடைய வாழ்க்கை. இன்னைக்கு மின் சார்ந்த வாழ்க்கை வாழ்க்கையா இருக்குதா? இப்படி புரிஞ்சுக்கிறதா? அந்த காலத்து வாழ்க்கை மண் சார்ந்த வாழ்க்கை, இந்த காலத்து வாழ்க்கை நவீன வாழ்க்கை, மின்சாரம் நிறைந்திருக்கிற நவீனத்துவமான வாழ்க்கை. நீதிபதி அவர்கள், இன்னைக்கு வாழ்க்கை வாழ்க்கையா இல்லையே. ஒரு மண்பானைக்கு போய் ஒருத்தன் கேட்டான், மண்பானை உழவு கொளுத்துகிற வெயிலிலும் கூட உன் அகமும் புறமும் ஜில்லு இருக்கிய எப்படி? அந்த மண்பானை அவனிடம் சொன்னது, நீதிபதி அவர்களே, நான் பிறந்ததும் இந்த மண் தான், நான் முடிந்து போவதும் இந்த மண் தான். எவன் ஒருவன் ஆரம்பத்தையும் முடிவையும் உணர்ந்து கொள்கிறானோ அவன் சூடேறுவதற்கு வாய்ப்பே இல்லை, அவன் எப்போதும் குளிர்ச்சியாகத்தான் இருப்பான் என்று பாடம் நடத்தியது அந்த மண்பானை. இன்னைக்கு மின்சார்ந்த வாழ்க்கை என்ன சார் ஆச்சு? என்னைக்கு ஷாம்பு வந்துச்சோ அன்னைக்கு தான் என் முடியெல்லாம் போச்சு. சியக்கா கடவுள் வரைக்கும் நல்லா இருந்தா, அன்னைக்கு நான் அல்டிமேட் ஸ்டார் அஜித் மாதிரி இருந்தேன், இன்னைக்கு பவர் ஸ்டார் மாதிரி ஆயிட்டேன். அதாங்க மின்சார்ந்த வாழ்க்கை. 5 நாட்களில் உங்களுக்கு தரும் சிவப்பழை போடுங்கள், நீங்க திரும்பினோன்னா அப்படியே வெள்ளையாயிரும். அது எப்படித்தான் தெரியல. அதை உட்கார்ந்து தொலைக்காட்சியில் வர்ற விளம்பரத்தெல்லாம் நம்புகிற இன்றைய வாழ்க்கை மகிழ்ச்சியாவா இருக்குது. இன்னைக்கு வாழ்க்கைய ஒருத்தர் 2 வரியில சொன்னான். திருக்குறள் ஐயா திருவள்ளுவர் 2 வரியில சொல்ற மாதிரி நீதிபதி அவர்கள ரொம்ப அழகா 2 வரியில சொன்னான். இன்னைக்கு வாழ்க்கை எப்படிடா இருக்குது இனியவன் சொல்ற வாழ்க்கை. அவன் சொல்றான், பாதி வாழ்க்கை போன்ல, மீதி வாழ்க்கை லோன்ல. இதான் இந்த பஞ்சு டைலாக் எல்லாம் கண்டுபிடிக்கிற. பாதி வாழ்க்கை போன்ல, மீதி வாழ்க்கை லோன்ல. என்ன நீதிபதி அவர்களே, காலையில எந்திரிச்சோனையும் மனசு சந்தோஷமா அப்படியே வர்றான். என்னடா சந்தோஷத்துக்கு காரணம்னா, 100% என் போன் சார்ஜ் ஆயிடுச்சுங்கிறேன். போன் சார்ஜ் ஆயிடுச்சா 100%. அவனுக்கு அதுதான் சந்தோஷம். என் கூட யாருமே பேசலன்னு ரொம்ப நாள வருத்தத்தில் இருந்தேன். இப்ப பிரியா அப்படின்னு ஒரு பொண்ணோட பேரை போட்டு ஒரு ஐடி ஓபன் பண்ணிட்டேன். நான் என்ன மெசேஜ் போடுவேன்னு ஒரு ஊரே காத்து கிடக்குதுங்கிறேன். சார், ஆம்பளை கூட பொம்பளை ஐடியில வந்துட்டு இருக்கேன். இந்த மின் வாழ்க்கை இனிக்குதுன்னு பேசுறதுக்கு மிஸ்டர் இடியாவன் இந்த ஆரம்பிச்சார்ல. மிஸ்டர் இடியாவன், மிஸ்டர் விஜயகுமார் ஸ்டாலின் அவர் கேட்கிற கேள்விக்கு பதில் எழுதுங்க. வேற பத்திரம்லாம் எழுதிட்டு இருக்க கூடாது. என்ன வாத்தியாரு, அன்றைக்கெல்லாம் மண் சார்ந்த வாழ்க்கை இருந்தது, நினைவாற்றல் இருந்தது. நீதிபதி அவர்களே, இன்னைக்கு என்னை கேளுங்க, சிலப்பதிகாரத்தை அப்படியே நான் ஒப்பிப்பேன், கம்பராமாயணத்தை ஒப்பிப்பேன். நாவுக்கரசன் நெல்லைக்கண்ணன் பிறந்த இந்த மண் கம்பனை ஒப்பிப்பா. நெல்லைக்கண்ணன் அப்படியே கம்பராமாயணத்தை அப்படியே ஒப்பிப்பார். இந்த நினைவாற்றல் இன்றைக்கு போயிடுச்சு. கண்டனன் கற்பிடு கனிய கண்களால் பெண்டிர் அழகர் இலங்கை தென்னகர் அண்டர் நாயகர் இனி துரத்தி ஐயமும் பண்டுல துயரும் என்று அனுமன் பண்ணுவான். கம்பனை ஒப்பிச்சோமே. இன்னைக்கு வாய்ப்பாடு சொல்றான் மவனே அப்படின்னு. 1 6 2 12 12 2 12 12 நினைவாற்றல் போய்விட்டது. நீதிபதி அவர்களே, கோழிப்பண்ண செல்லத்துறைன்னு ஒரு படம், மண் சார்ந்த இயக்குனர் அழகா அந்த படத்தில் சொல்லியிருப்பார். அதுல ஒரு மாற்றுத்திறனாளி இருப்பான். எங்க நடுவர் ஐயாவுடைய பையன் சிவகுமார் அவர்கள் கூட நடித்த படம் அந்த கோழிப்பண்ணை செல்லதுரை. அதுல ஒரு மாற்றுத்திறனாளி சொல்லுவான், நீதிபதி அவர்களே, இந்த மண் சார்ந்த உணர்வு பாருங்க. ஒரு திருநங்கை பொது உடைமை இயக்கத்திலிருந்து ஒரு அம்மா கம்யூனிஸ்டா இருக்கும் அந்த படத்துல. அந்த அம்மா உண்டியல் குலுக்கிட்டு வரும். அப்ப ஒரு மாற்றுத்திறனாளி உருவம் குள்ளம், ஆனா அவன் உள்ளம் பெருசு.
ரூபாயா உண்டியல்ல போட்டுட்டு, அக்கா உக்ரைன் வாரையும் ரஷ்யா வாரையும் கொஞ்சம் நிப்பாட்ட சொல்லுங்க அக்கா அப்படின்னு சொல்லுவான். அந்த உணர்வு இன்றைக்கு இருக்குதா சார்? அழகான திரைப்படம் சார், அதுல சொல்றான் சார், மின்சார்ந்த வாழ்க்கை. இன்னைக்கு நான் கேட்கிறேன், இனியவனை பார்த்து புட்ஸ் வில்மோரையும் சுனிதா வில்லியம்ஸையும் போய் கேட்டு பாருங்க. விண்வெளியில 8 மாசம் 9 மாசமா உயிரை கைய புடிச்சிட்டு நின்றுட்டு இருக்கிறானே சுனிதா வில்லியம்ஸும் புட்ஸ் வில்மோரும். ஸ்டார்லைனர் விண்கலத்துல போன அவங்க மின்சார்ந்த வாழ்க்கை, உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. பேரோடும் புகழோடும் வாழ்வதற்கு பேரறிவே துணை செய்யும், நாமெல்லாம் சீரோடும் சிறப்போடு வாழ்வதற்கு சிக்கனமே துணை செய்யும் சொன்னார் சுரதா. இன்னைக்கு சிக்கனமா இருக்குதா? மின்சார்ந்த வாழ்க்கை நம்மள நெருக்கடி கொண்டு வந்துருந்த சார். உறவுகளோடு வாழ்ந்த வாழ்க்கை மண் சார்ந்த வாழ்க்கை. இஎம்ஐ, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, லோனுக்கு லோலா அலைகிற வாழ்க்கை வாழ்கிறோமே, அது வாழ்க்கையாகுமா? நீதிபதி அவர்களே, ஒரு கவிஞன் வருத்தத்தோடு எழுதினார். மண்புழு பற்றி எழுதி வர சொன்னார். நல்ல கவனிங்க, மண்புழு பற்றி எழுதி வர சொன்னார் குழந்தையிடம் டீச்சர். மண்ணில் தொலைத்த மண்புழுவை நெட்டிலே இன்டர்நெட்டிலே தேடிக் கொண்டிருந்தார் அப்பா என்று ஒரு கவிஞன் எழுதினார் என்று சொன்னார். இன்றைக்கு போச்சே, மரம்தான் மரம்தான், எல்லாம் மரம்தான், மரம்தான் மரம்தான். மனிதன் மரத்தை மறந்தான். பிறந்தோம் தொட்டில் மரத்தின் உபயம், நடந்தோம் நடைவண்டி மரத்தின் உபயம், இணைந்தோம் கட்டில் மரத்தின் உபயம். மரம்தான் மரம்தான், எல்லாம் மரம்தான், மரம்தான் மரம்தான். மனிதன் மரத்தை மறந்தான். மின்சார்ந்த வாழ்வு மிஸ்டர் இனியவர். என்னையா விசு படத்து வசனம் மாதிரி என்ன சார் வேதனையா இருக்குங்க? மின்சார்ந்த வாழ்வு 2 பேரும் வக்காலத்துவாங்க. அன்னைக்கெல்லாம் கீழே விழுந்தா கையில் அடிபட்டுச்சா காலில் அடிபட்டுச்சான்னு தேடுவோம். ஐயோ இவன் அடிக்கடி படிச்சா. இன்னைக்கு போன் உடஞ்சிருச்சான்னு தேடுறேன். போன் ஏதாவது உடஞ்சிருச்சா? ஐயோ. நீதிபதி அவர்களே, காலையில் இருந்துச்சோனையும் பள்ள தைக்கிறானோ இல்லையோ செல்ல தைக்கிறேன். நோண்டிட்டு இருக்கான் அவன். நோண்டி 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 செல்போனை நோண்டி நோண்டி அவன் வீட்டு கொல்லப்புறத்துல இந்த தாமிரபரணி கரையோரம் தோண்டி இருந்தா கூட 2 கிணற்றை உருவாக்கி இருக்கலாம். இன்றைக்கு நினைவாற்றலை மழுங்கி போனத பேசுறார். தேடிக்கொண்டே வாழாதே, வாழ்ந்து கொண்டே தேடி. இன்னைக்கு இந்த கவிதை வரிகள் எவ்வளவு ஆழமானது தெரியுமா? தேடிக்கொண்டே வாழாதே, வாழ்ந்து கொண்டே தேடி, அதுதான் மகிழ்ச்சி. இன்னைக்கு எந்திர யுகத்தில் ஓடிட்டே இருக்கான சார். என்ன சொல்லி அனுப்ப? வீடு வந்திருக்கிறது, விற்பனை செய்த ஆடு. என்ன சொல்லி அனுப்ப? விற்பனை செய்த ஆடு வீடு வந்திருக்கிறது. அந்த பாசம், மனித நேயம், அன்பு இன்னைக்கு இல்லையே சார். என்ன பேச வர்றோம்? மின்சார்ந்த வாழ்க்கை, மின்சார்ந்த வாழ்க்கை, மின்சார்ந்த வாழ்க்கைன்னு கட்டி கட்டா பணம் வச்சிருக்கிறவன் பணக்காரன் இல்லை சீனியவன். கடன் இல்லாம வாழுகிறவன் தான் பணக்காரன். அந்த மின்சார்ந்த வாழ்க்கை நம்மளை கடன்காரனா மாத்திருச்சே. மனித உணர்வுகளை மழுங்கடித்து விட்டதே டிஜிட்டல். மனித உறவுகளை மழுங்கடித்து, பிரைவசி இல்லையே சார். நீ என்ன பொருளை போட வேண்டும், என்ன பொருளை உபயோகிக்க வேண்டும், என்ன வாங்கணும், உன்னைய ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க டெக்னாலஜியில. நாங்க பர்மாவுக்கு போறோம் அப்படின்னு பர்மாவோட டைமிங், பர்மாவோட அந்த காலநிலை, சீதோஷ நிலையெல்லாம் நெட்ல பாக்குறேன். அடுத்து 4 பேர் போன் பண்றாங்க, சார் பர்மாவுக்கு போறீங்களாமே, நீங்க எந்த ஹோட்டல்ல தங்கணும் நாங்க சொல்லவா? போச்சு சார். அந்த பிரைவசி என்ற தனி மனித சுதந்திரம் இருக்கு இல்லையே. டிரெஸ் கடையில போய் நம்ம பெண்கள் ஆடை மாற்றுகிற சரியா இருக்கு அந்த டிரெஸ் போட்டு பார்க்கிறதுக்கு பயமா இருக்கு. எந்த கேமரா எங்க வச்சிருப்பானோ, கேண்டிட் கேமரா வச்சிருப்பானோ பயமா இருக்குது மிஸ்டர் இனியவன். அதை சிந்திச்சு பாருங்க. அன்று கட்டிய மணல் வீடுகளை 2 செய்தி நான் முடித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். அன்று கட்டிய வீடுகள், அன்று கட்டிய மணல் வீடுகளை ஆறுகள் அழித்தன. அன்று கட்டிய மணல் வீடுகளை ஆறுகள் அழித்தன. இன்று கட்டுகிற வீடுகள் ஆறுகளையே அழிக்கின்றன என்று ஒரு கவிஞன் கவிதையிலே சொன்னார். இந்த இயற்கை வளம் மோசமாகாதே. இந்த கவிதையோடு நிறைவு செய்கிறேன். இட்லியை ஆசையோடு பார்த்தோம். பண்டிகை நாட்களில் மட்டும் கறிக்கடை ஊருக்கு ஒன்று இருந்தது. நண்பர்களோடு எதையும் எதிர்பாராமல் தூய நட்பாய் பழகினோம். ஒரு சினிமா ஒப்புதலுக்கு
ஒரு வாரம் தவம் கிடந்தோம் அப்பா அம்மாவிடம். அந்த காலம் நன்றாகத்தான் இருந்தது. ஆரத்தி எடுக்க போட்டி போட்டு மதினிமார்கள் இருந்தார்கள். தாய்க்கு நிகராய் காவல் காத்த தாய்மாமன்கள் இருந்தார்கள். ஜரிகை குறைவான வேட்டி வாங்கி தந்ததற்காக சண்டை போட்ட பங்காளிகள் இருந்தார்கள். இளவு வீடுகளில் மயானக்கரை வரைக்கும் உறவுகள் வந்து சேர்ந்திருந்தார்கள். அடுத்தடுத்த பெண்களுக்கு திருமணம் செய்து பிரசவத்துக்கு வந்தாலும் அம்மா சலிக்காமல் பிரசவம் பார்த்து அனுப்பினார். 5-6 பிள்ளைகள் இருந்தாலும் அப்பாவுக்கு பிபி இல்லை, சுகர் இல்லை, டென்ஷன் இல்லை. ஒரே ஒரு சோப்பை குடும்பம் முழுவதும் பயன்படுத்தினால் கூட தோல் வியாதி இல்லை. இன்றைக்கு என்ன நடக்கிறது? பொம்மைகள் வைத்து வரவேற்பு திருமணங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த வாழ்க்கை எனக்கு பிடிக்கவில்லை. இந்த வாழ்க்கை எனக்கு தேவையில்லை. இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை தமிழருடைய வாழ்க்கை. இன்றைய யுகம் அவசர யுகம். நாமெல்லாம் வாழவில்லை, வசித்துக் கொண்டிருக்கிறோம். வாழ்க்கை வேறு, வசிப்பது வேறு. வாய்ப்பிற்கு நன்றி. வருகிறேன். வணக்கம். யாரையாவது நல்லா இருக்கியான்னு கேட்டா வகுத்தறிச்சல தான் ஆரம்பிக்கிறேன். இப்பதான் சுகர் மாத்திரை சாப்பிட்டு 400 ஆகி போச்சு. இதை ஏன் அவன்கிட்ட சொல்றேன்? அவன் எனக்கு 450, நீ 450, இவனுக்கு ஒரு சந்தோஷம். நம்மளோட அந்த அதுக்கு 50 கூட. அப்படின்ட்டு 2 ஃப்ரெண்ட் ஆயிடுச்சு, சுகர் குரூப். அப்படின்ட்டு 2 பேரும் சேர்ந்து வீட்டுக்கு போனால் காப்பியில் சக்கரை கூட போட மாட்டாங்க. போய் கூட 4 மாத்திரையை சாப்பிட்டுக்கிறலாம், ஆளுக்கு ஒரு ஜிலேபியை திண்டு போகலான்ட்டு அப்படி லைட்டாக லாலா கடையில் வாங்கி ஆளுக்கு ஒரு ஜிலேபி அப்படி சாப்பிட்டு போய் ஊசியை போட்டுக்கலாமப்பா, அதான் போகத்தானே போகிறான் அப்படின்னு. இன்னைக்கு கிடைக்குங்கிற நிலைமைக்கு வாழ்க்கையில் மனுஷன் நிம்மதி இழந்துட்டான். ஒரு காலத்தில் எல்லாம் விளம்பரம் பார்த்தீங்கன்னா, நான் சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் மாரியம்மன் கோயிலில் விளம்பரம் பண்ணுவாங்க. டிஏஎஸ் ரத்தினப்பட்டினம் பொடி 1922ஆம் ஆண்டு முதல் மக்கள் விரும்பி போடுவது டிஏஎஸ் ரத்தினப்பட்டினம் பொடி. அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஐரோப்பா ஆகிய நாடுகளில் மக்கள் விரும்பி போடுவது டிஏஎஸ் ரத்தினப்பட்டினம் பொடி. அமர்ந்து குடியுங்கள் சையது பீடி. சையது பீடி இந்த நாட்டிலே எல்லோருக்கும், யாரெல்லாம் உழைப்பினால் இந்த உலகத்தை வளமாக நினைக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் பயன்படுத்துவது சையது பீடி. அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஐரோப்பா ஆகிய நாடுகளுக்கெல்லாம் ஏற்றுமதி ஆகி மக்கள் விரும்பி புகைப்பது சையது பீடி. முக்கூடல் ராஜா பீடி, ராஜா பீடி, அது ராஜா பீடி. இதெல்லாம் கேட்ட ஆளுங்க இப்படிலாம் விளம்பரம் நடந்துச்சு. எங்கேயாவது அமெரிக்காவில் பொடி போடுவானா? என்ன பில் கிளின்டன் பொடியா போட்டுக்கிட்டு இருந்தாரு, அடிச்சு விடுவாங்க. நம்ம கேட்டுக்கிற வேண்டியதுனா செய்யது பீடி ஆஸ்திரேலியாவில் யாராவது குடிச்சிருப்பானே? நாங்கள் குடிப்போம் காலேஜில் படிக்கிறப்ப. அதுதான் எங்களுக்கு ஃபேவரட். மிகப்பெரிய ஒரு இப்போ விட்டுட்டேன். லியோனியே பீடி குடிக்கிறாரா, நம்மளும் ஆரம்பிச்சிருக்கோம்டா நினைச்சிடாதீங்க. விட்டு 15 வருஷம் ஆகுது. செய்யது பீடி ஐரோப்பாவில் குடிப்பாங்கன்னு விளம்பரம். இந்த விளம்பரத்தை கேட்போம் நம்ம வாட்டுக்கு. ரோட்டில் பார்த்தீங்கன்னா சேலை விளம்பரம் பண்ண இதை வச்சு அப்படியே எடுத்து அப்படியே உதறி காட்டுவாங்க. ஐயாவுக்கு அம்மாவுக்கு ரொம்ப ஃபேவரட்டான சேலை, அம்மா கலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த சேலை அப்படி இருக்கும் அப்படின்ட்டு அவன் இப்படி மேலே வச்சு அப்படி கட்டி பார்த்தீங்களா அப்படின்னா உடனே அங்கே இருக்க பொம்பளை, இவனுக்கே அவ்வளோ நல்லா இருக்கு, நமக்கு நல்லா இருக்கும்ல அப்படின்னு வாங்க வச்சிருவேன். அப்படியே இப்படித்தான் ஒன்றுமே இல்லாத ஒரு பொருளை விளம்பரம் பண்ணுவாங்க. ஆனால் அந்த விளம்பரமே நமக்கு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருக்கு. இந்த லேகியை விற்பாங்க பாருங்க சந்தையில். நாகமலை, தவமலை, நடுவருக்கு வீரமலை, சுத்தி படர்ந்தமலை, சூதாட வையமலை, சித்திமலை, சிவன்மலை, கொல்லிமலை, முடகுமலை, இந்த 10 மலைகளில் தேடி கண்டுபிடிக்க முடியாத ஒரு இலையிலிருந்து உருவாக்கப்பட்ட லைகியா 200 பேர் வந்துடும். அண்ணன் நம்ம வித்துட்டு இருக்காரு. அதெல்லாம் விதெல்லாம் சுத்தெல்லாம் பார்த்தால இந்த 4 லோகத்திலையும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு விதை எடுத்து விதையும் இலையும் சேர்த்து உருவாக்கப்பட்ட லேகியம். சில பேர் பாத்ரூமில் போய் வாளியில் தண்ணியை வச்சு சென்டர் பண்ணி உட்காருவான், முக்குவான், முனகுவான், திக்குவான், திணறுவான். மேட்ரு கீழே இறங்காம அவன் பாட்டு கடந்த கஷ்டப்படுவான். டமால் டுமால் துணியில் என்று AK-47 சவுண்ட் வந்த மாதிரி சவுண்ட் வந்துக்கிட்டு இருக்கான். மேட்ரு இறங்காது. நம்ம லேகியத்தை காலையில் ஒரு உருண்டை, மத்தியானம் ஒரு உருண்டையை பிடிச்சி ஒரு செம்பு சுடுதண்ணியை கப்புன்னு அடிச்சுன்னா சும்மா நாட்டுக்கொட்டை கட்டியாருக்கு ஆசை கொட்டின மாதிரி சும்மா அவங்க ஆக்ஷனை அவங்க கொடுக்குற உதாரணங்களை பாருங்க.
நாட்டுக்கொட்டை செட்டியார் காசை கொட்டின மாதிரி விற்பாங்க. என்ன விளம்பரம்! ஆனா இன்னைக்கெல்லாம் எப்படி ஏமாத்துற விளம்பரம்! சொட்டு நீளம் டோய், ரீகல் சொட்டு நீளம் டோய், என்ன வெண்மையோ, ஆஹா என்ன வெண்மையோ. என்னாச்சு? குழந்தை அழுகுறத உட்வேர்ட்ஸ் கொடுக்க சொல்லு. நீ குழந்தையா இருக்கிறச்ச அதான் கொடுத்தேன். எத்தனை வருஷம் ஓடிக்கிட்டு இருந்தாங்க. நினைந்தாலே கனவு நனவாகும், அதிக சுவை உதயம், புதிய சன்ரைஸ். செக்கச்செவேன்னு ஒருத்தன், செக்கச்செவேன்னு ஒரு பொம்பளை பிள்ளை. நினைந்தாலே கனவு நனவாகும், அதிக சுவை உதயம், புதிய சன்ரைஸ். அழகான ஒரு பொண்ணு கொண்டு வந்து அப்படி குடிச்சு அப்படியே டேஸ்ட் பண்ணி நம்ம சன்ரைஸ் குடிக்கிறேன் பூரா அப்படி சோப்பு ஆயிடுவான்ட்டு அரவிந்த் சாமி நடிச்சது அந்த விளம்பரம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ்ட்டை போட்டு ஒருத்தன் வளர்க்குறேன், பூன்னு ஊதுறேன், வாயிலிருந்து ப்ளூ கலரில் புகை வருது. அங்கிட்ட ஒரு 4-5 பொம்பளை பிள்ளைய போகுதுங்க. அப்படின்னு உறிஞ்சிட்டு நான்சென்ஸ், இவனை நம்ம லவ் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் அந்த முக்கியமான பேஸ்ட்டை வாங்கி இவர் விளக்கிடுவார். விளக்கணுன்னா புகை கலர் மாறும். ப்ளூ கலர்லேருந்து வந்த வாயிலிருந்து வந்த புகை ரெட் கலரில் வரும். உடனே அந்த பிள்ளை ஐ லவ் யூ. அதான் வாயில் வர்ற புகையை பார்த்துட்டு எந்த பொம்பளை பிள்ளையாவது லவ் பண்ணுமாடா? நம்ம மண்டையில் மூளை விளம்பரம். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட் எடுத்து சவரம் பண்ணுவார். அப்படி இப்படி தடவி பார்த்துட்டு நோ அப்படிங்க, ஏன்னா சொரன்னு இருக்கான். அப்புறம் 3 பிளேடை வச்சு இப்படி இழுப்பார். அந்த பிள்ளை வந்து இப்படி தொட்டு பார்த்து ஐ லவ் யூ. 3 பிளேடுக்காக ஒரு பொம்பளை பிள்ளை லவ் பண்ணுமா? இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சு பாருங்க மின்சார்ந்த வாழ்க்கை. அதுதான் சொன்னார், செயற்கையான வாழ்க்கையை நம்மை செயற்கையான உலகத்துக்கு கொண்டு போகுது. பதில் சொல்லணும் வாங்க. கடலூர் தனிய வேலன் மின்சார்ந்த வாழ்வே என்ற அணிக்கு தன் கருத்துக்களை வழங்க வருகிறார். வாங்க. தமிழ்நாட்டின் கடைக்கோடி கிராமத்தில், திண்டுக்கல்லில் ஒரு கிராமத்தில் பிறந்து மக்களை சிரிக்க வைத்த ஒரு மகா கலைஞன் மின்சார்ந்த வாழ்விற்கு தன்னை மாற்றிக்கொண்ட ஒரு காலகட்டத்தில் ராம்ஜி ஆடியோ கேசட்ஸ் வழங்கும் மக்கள் மனதை பெரிதும் கவர்ந்தது புதிய பாடல்களா பழைய பாடல்களா என்கின்ற ஒரு கேசட் அவருடைய வாழ்க்கையை மாற்றியது. அதிலிருந்து தன்னுடைய வாழ்வை புதுப்பித்துக் கொண்டு தொலைக்காட்சியில் ஒரு பட்டிமன்ற நடுவராய் கோலோச்சி இன்று தமிழகத்தின் தமிழ்நாடு பாடநூல் கழகத்தின் தலைவராக உயர்ந்திருக்கின்றார் என்றால் நகைச்சுவை தென்றல் திண்டுக்கல் ஐ லியோனி அவர்களுடைய வாழ்க்கையே மாற்றியது மின்சார்ந்த வாழ்க்கை என்றால் அது கிடக்கட்டும். இந்த மின்சார்ந்த வாழ்க்கையில நம்ம படுற பாடு இருக்க, இந்த இங்கே நின்றுட்டு இருக்காங்கல்ல ரெக்கார்டு பண்ணிட்டு, இவங்க நாளைக்கே அதை டெலிகாஸ்ட் பண்ணிடுவாங்க. அதில் ஏதாவது ஒன்று சென்னை புத்தக திருவிழாவில் பேசினதை நான் பேசியிருந்தா எல்லா இடத்துலையும் லியோனி இதுதான் பேசுகிறாரு போல இருக்கு. என்னை காட்டி கொடுக்கறது பூரா இந்த மின்சார்ந்த வாழ்க்கை தான். ஆனால் இதில் என்ன ஒரு பெரிய ஒரு எனக்கு பெஸ்ட்டுன்னா, இவங்களுக்காக வேண்டிய ஒவ்வொரு மேடையையும் புது மேடையாக மாற்றிக்கொள்ள வச்சது இந்த மின்சார்ந்த வாழ்க்கை தான். நாளைக்கு இவங்க வந்து இன்னொரு இடத்துல அதை வந்து டெலிகாஸ்ட் பண்ணும்போது, நாளைக்கு மாயவரம் புத்தக திருவிழாவில் பேச போகிறேன். திருநெல்வேலியில் பேசாத விஷயங்களை புதுமையாக சிந்தித்து பேசணும்னு எனக்கு அந்த உணர்வை ஊட்டியது இந்த மின் சாதனங்கள் தான். இதுக்கு முதல்ல நன்றி சொல்லணும். நடுவர் அவர்களே, மிஸ்டர் விஜயகுமார் அவர்களே, பச்சை சட்டை போட்டுட்டு புத்தக திருவிழாவுக்கு வரலாம். அதுக்காக பச்சை பச்சையா போய் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. வந்ததுல இருந்து எவ்வளவு போய் நான் கேட்கிறேன், முகப்பேர்ல இருந்து கிளம்பி பட்டிமன்றத்துக்கு வந்திருக்கீங்க திருநெல்வேலிக்கு. நான் என்ன கேட்கிறேன்னா, செம்மண்ணை தோண்டி ஆன்லைன்ல டிக்கெட் புக் பண்ணி கரிசல் மண்ணில் ஏறி உட்காந்து மாட்டு வண்டியை ஓட்டிக்கிட்டு திருநெல்வேலி பட்டிமன்றத்துக்கு வந்து சேரணும்னா வந்து சேர்ந்திருக்க முடியுமா? இல்லனா மண் சார்ந்த வாழ்க்கை எங்கள் மூதாதையர் வாழ்ந்த மாதிரி இலத்தழையை கட்டிக்கிட்டு சென்னையில இருந்து ஜிம்பாலே ஜிம்பாலே ஜிம்பல ஜிம்பா அப்படின்னு பேராசிரியர் விஜயகுமார் வந்தா அவர் வருவார், நம்மளால பார்க்க முடியுமா? எவ்வளவு பேச்சு மின்சாதனம் இல்லாம வாழ்க்கை
நான் என்ன கேட்கிறேன், சென்னையில ஆன்லைன்ல டிக்கெட் புக் பண்ணி அஃப்னா பார்க்ல வந்து ரூம் போட்டு தனியா அந்த ஏசி ஆன் பண்ணு, என் போனை சார்ஜ்ல போடு, அந்த டிவியை ஆன் பண்ணு, நியூஸ் பார்க்கணும், என் காலேஜ்ல இருக்கிற பசங்களுக்கு சிலபஸ் அனுப்பணும், உடனே லேப்டாப் ஆன் பண்ணுன்னு வாழ்றது பூரா மின்சார்ந்து மேடையில வந்து பூரா பொய்யா பேசி நைட்டுக்கு சாப்பாடு கிடைக்குமா? எவ்வளவு பேச்சு நடுவில் நம்ம யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இவ்வளவு அழகா உட்கார்ந்து இந்த பட்டிமன்றத்தை ரசிக்கிறோம் இல்லையா, இவ்வளவு மின்னொலியில. ஆனால் இந்தியாவிற்கு மின்னொலி வந்த காலகட்டமே 1899 தான். சில நூற்றாண்டு, ஒரு நூற்றாண்டு தான் கிட்டத்தட்ட. இதுல இருக்கிற இந்த வாழ்க்கை நம்ம எவ்வளவு மெருகேற்றி கொண்டு போயிருக்குன்னு அதுக்கு நன்றி சொல்லாம கிராமத்துல எல்லாம் பாருங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. அண்ணே, நாங்க கிராமத்துல வாழலையா? நீ யோசிச்சு பாருங்க, ஒரே ஒரு மல்லாட்ட ஊறுகாய் அந்த மணிலா இருக்கு இல்லையா, அதை வச்சு ஒரே ஒரு ஊறுகாய் அரைக்கிறதுக்கு 4 அக்கா ஒன்னா உட்காரும், கூப்பிடும் கரெக்டா. ஏ கோமதி வந்து பக்கத்துல உட்காருடி, எவ்வளவு நேரண்டி அரைக்கிறதுன்னு அரைக்க ஆரம்பிக்கும் கிராமத்துல. யோசிச்சு பாருங்க, கரெக்டா 4 பேர் உட்கார்ந்து இருக்கும் போது 5ஆவதா ஒருத்தைய பத்தி பேசிட்டு இருக்கோம். அந்த 5ஆவதா ஒருத்தைய பேசி முடிச்சதும் ஒரு அக்கா இருடி, என் வீட்டுல என் புருஷனுக்கு சோறு வச்சுட்டு வரேன் எழுந்திருச்சுன்னு வச்சுங்க. இப்ப எழுந்திருச்சு போனாலே அவ கதை தெரியுமா உனக்கு? கடைசி வரைக்கும் அடுத்த 3 அக்கா எழுந்திருக்கவே இருந்திருக்காது. ஏன்? எழுந்திருச்சு போனா அடுத்தது நம்மளை பத்தி தான் இவ பேசுவான்ட்டு. சார், புறணி பேசுறதே ஒரு வாழ்க்கையா வாழ்ந்துட்டு இருந்த நீங்க எங்க இன்னைக்கு வீட்டுல உட்கார்ந்துட்டு அந்த மிக்சியில மலாட்டையை போட்டு அப்படி முடிஞ்சிருச்சு, வேலை முடிஞ்சிருச்சா? எந்தவித புறணையும் இல்லாம வாழ்க்கையை அழகா வாழ்றது நகரத்து வாசிகள். சார், அந்த 4 பேருக்கு இட்லிக்கு மாவாட்டுறதுக்குள்ள 40 வீடு பிரச்சனை அங்க வந்துடும். இந்த சின்னாயி மக மூக்காயை கட்டி கொடுத்தாங்களே மதுரைக்கு, அவ வாழ்றாளா வந்துட்டாரா? அவ எங்க போய் வாழ போறா? 3ஆவது நாளே துரத்தி விட்டாங்க. 5 பவுன் கம்மியாக போட்டாங்களா? உனக்கு எதுக்கு? மாவு நல்லா ஆடுதா இல்லையா? இது இட்லிக்கு வருமா தோசைக்கு வருமான்றதை கணக்கை பாரு. அந்த ஆட்டி முடிக்கிறதுக்குள்ள 15 வீட்டு பிரச்சனையை பேசி முடிச்சிடும். இவர் என்னமோ இதுக்கு முன்னாடி டி ராஜேந்தர் மாதிரி தலையில முடி வச்சிருந்த மாதிரியும் ஷாம்பு போட்டதுக்கு அப்புறம் தான் என் முடி கொட்டிடுச்சு. சார், நீங்க யோசிச்சு பாருங்க, கிராமத்துல பாருங்க, இதுக்குன்னே செப்பரேட்டா ஒரு செக்மெண்ட் திண்ணையில உட்காந்துருக்கும். கரெக்டா 4 பேர் உட்காந்துட்டு தலையை விரிச்சு போட்டு பேன் குத்துறதுக்குனே ஒரு அக்கா வச்சிருப்பாங்க தெரியுமா? என்னடி உன் தலையில எருமாடு மாதிரி மேயுது, எடுத்து ஒரு அக்கா குத்துறதுக்கு உட்காந்துட்டு இருக்கோம். அதை பார்த்து கதை பேசுறதுக்கு ஒரு அக்கா உட்காந்துருக்கோம். இன்னைக்கு சிட்டியில அப்படிலாம் கிடையாது சார். ஏன் சார் முடி கொட்டுது? இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, ஹேர் ட்ரீட்மெண்ட் இருக்கு சார், ட்ரீட் பண்ணிக்கலாம். முடி கொட்டுச்சா, ஹேர் ஸ்பெஷலிஸ்ட் இருக்கா சார், முடி நட்டுக்கலாம்டான். நீ ஊர்ல உட்காந்து மண்ணுல தான் நட்டுக்கிட்டு இருப்பீங்க, நாங்க மண்டையிலே நட ஆரம்பிச்சிட்டோம். இன்னும் இது தெரியாம ஒரு பேராசிரியர் என்ன பேச்சு பேசுறாரு. அவருடைய வருத்தம்னா என்ன தெரியுமா? ஏதோ ஒரு புள்ள பிரியா கியூட்டின்னு ரெக்வஸ்ட் கொடுத்துருக்குது. அந்த ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணிட்டு பேராசிரியர் அந்த பிள்ளைகிட்ட பேசிட்டு இருந்திருக்காரு. நான் தான் அன்னைக்கு வாங்கி அந்த ஐடியா பார்த்தேன். பிரியா கியூட்டி, ஏஜ் 25, எல்லாம் கரெக்டா தான் இருக்குது. இல்ல தம்பி, இப்ப திடீர்னு என்கிட்ட பேச மாட்டேதுன்னாரு. பிரியா கியூட்டி, ஏஜ் 25 எல்லாம் கரெக்டா போட்டு இருந்துச்சு. கடைசியில ஒண்ணு போட்டு இருந்துச்சு, பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல். அண்ணே, அவன் பையன்னு பண்றதெல்லாம் நீங்க பண்ணிட்டு வந்து டெக்னாலஜியை குறை சொல்லக்கூடாது சார். யோசிச்சு பேசணுமா இல்லையா? சுடுகாடு சார், சாதாரணமா யோசிச்சு பாருங்க. ஒரு சுடுகாடு முதல்ல உங்க இயற்கை சூழ்ந்த கிராமத்துல ஒழுங்கா இருக்கா சார்? அவனுக்கு ஒரு சுடுகாடு, இவனுக்கு ஒரு சுடுகாடு. உன் ஊர்ல செத்தனா என் ஊர் தெரு வழியா எடுத்துட்டு போக கூடாதுன்னு அந்த ஊர்ல வெட்டு குத்து பண்ணிக்கிட்டு இன்றைய சூழல்லையும் தண்ணியில கழுத்து வரைக்கும் தண்ணியோட தோல்ல பாடையை தூக்கிட்டு போற எத்தனையோ ஊர் உங்க கிராமத்துல தான் இருக்குது. சிட்டியில அந்த பிரச்சனையே கிடையாது. கொண்டு போறான், உள்ள தள்ளுறான், சுவிட்ச போடுறான், டம்ளர்ல கொடுத்துறான். இது அழகான வாழ்க்கையா? கொண்டு போய் அடக்கம் பண்றதுல கூட பிரச்சனை பண்ற உங்க வாழ்க்கை நல்ல வாழ்க்கையா? அதுல அவர் வந்து நினைவாற்றலே போயிடுச்சு எங்க பிள்ளைகளுக்கு. உனக்கு எத்தனை ஜிபி மெமரி கார்டு வேணும்? எத்தனை ஜிபின்னு வேணும்? 256 வேணுமா? 128 வேணுமா? சார், யோசிச்சு பாருங்க சார். இந்த படத்துல இந்த பாடல் வேணும் சார். காதலர் தினத்துல வந்து ஒரு பாட்டு வேணும். பையன் எடுக்கிறான் சார், அவன் சொல்லணும் இல்ல, கூகுள்ல தட்டுறான், டக்குன்னு வருது சார். எவ்வளவு அழகா பாடுது, கேட்கிற பாட்டை பாடுது சார். உங்க கிராமத்துல அந்த வாய்ப்பெல்லாம் கிடைச்சிருக்குமா? கூகுள்லாம் கிடையாது, அலெக்சா அப்படின்னு ஒன்று வச்சிருக்காங்க. அலெக்சா, அலெக்சா விடுதலையில வழிநெடுக காட்டுப்பள்ளி அப்படின்னு அலெக்சா உடனே ஆரம்பிச்சிருது. அப்படிலாம் என்ன நேர் விருப்பம்னாலும் அலெக்சாட்ட கேட்கலாம். போதும், பாட்டை நிறுத்த அலெக்சா, நின்றுது. அந்த பாட்டு சரியில்லை, முருகன் பாட்டு போடு, உடனே முருகன் பாட்டு, ஐயப்பன் பாட்டு. இந்த மாதிரி வாய்ப்பு எங்கேயாவது கிடைச்சா
ஒரு பாட்டு கேட்கறதுக்கு அந்த மைசெட்டுக்காரருக்கு எத்தனை தடவை வெத்தலா வாங்கி கொடுத்துருக்கேன் தெரியுமா? நான் போய் வெத்தலா வாங்கிட்டா இந்த பாட்டு போட்டு விடுங்கண்ணே, எம்ஜிஆர் பாட்டுனே போடலாம், போய் வெத்தலா வாங்கிட்டு வா, பீடி வாங்கிட்டு வா அப்படின்னு பீடி கிடிலாம் குடிச்சிருக்கிறேன். என்ன பாட்டு கேட்டேன்? குடியிருந்த பயிரில் குங்கும பொட்டின் மங்களமா போடுறேன். குங்கும பொட்டின் மங்களம். ஆஹா, இந்த ஒரு பாட்டுக்கு அந்த ஆளுக்கு எத்தனை கூலி வேலை பார்த்துருக்கேன் தெரியுமா? இன்னைக்கெல்லாம் அலெக்சான்னு பாட்டு கேட்குது. சார் எப்ப மின்சார்ந்த வாழ்க்கை கிராமத்துல போய் தொடுதோ அப்பதான் சார் கடைக்கோடியில இருக்கிறவனுக்கு கூட வாய்ப்பு கிடைக்குது சார் கலெக்டர் ஆகிறதுக்கு. ஒரு சின்ன பையன் சார் ஒரு ஊர்ல இருந்து ஒரு போனை வச்சுட்டு பாடினான் சார் ஒரு பாட்டு அழகா. எவ்வளவு அழகு சார். அவன் பாடி முடிச்சதான் அதை போடுறான் சார் Facebookல. அதை பார்த்துட்டு ஒரு இசையமைப்பாளர் கூட்டு வாய்ப்பை கொடுக்கிறாருன்னா மண்ணிலே போட்டுட்டு இருந்தா கிடைக்குமா அந்த வாய்ப்பு? இந்த மின் சாதனங்கள் தான் சார் அவனுக்கு களம் அமைத்து கொடுத்திருக்கு. இன்னைக்கு எவங்கிட்ட எல்லாம் போன் இருக்கோ அவன் ஒரு கலைஞனா இந்த மண்ணில் நிக்கிறானா இல்லையா? சும்மா வந்துட்டு பெண்களுக்கு பிடிச்ச மின்சாதனம் எது சொல்லுங்க நடுவர் அவர்களே? பெண்களுக்கு பிடிச்ச மின்சாதனம் வீட்டில் எதுன்னு சொல்லுங்க. நிறைய இருக்கு. மிக்சி இருக்கு, கிரைண்டர் இருக்கு, வாஷிங் மிஷின் இருக்கு. நடுவர்களே, அது எல்லாவற்றையும் கடந்த ஒரு சாதனம் இருக்கு, ஃப்ரிட்ஜ். காலையில ஒரு சோறு ஆக்கணும், அந்த ஆளுக்கு மத்தியானம் ஒரு சோறு வடிச்சு குழம்பு வைக்கணும், நைட்டுக்கு வைக்கணும், மறுநாள் காலையில அந்த ஆளு சுட சுட வச்சாதான் சாப்பிடுவான்னு சொல்லி வெறும் சோறாக்கும் இயந்திரங்களாய் மட்டுமே கிராமத்துல பெண்களை பயன்படுத்திட்டு இருந்த உங்களுக்கெல்லாம் ஆப்பு வைக்கிறதுக்காக தான் கொண்டு வந்தா ஃப்ரிட்ஜ்னு ஒண்ணு. பெண்கள்லாம் இன்னைக்கு புருஷனை வணங்குறாங்களோ இல்லையோ, ஃப்ரிட்ஜ டெய்லி வணங்குறாங்க அப்படின்னு சொன்னா அவர்களுடைய வேலை பளுவை குறைத்து அவர்கள் வாழ்க்கையை மலர செய்வது ஃப்ரிட்ஜ்ன்ற மின்சாதனம் சார். கவுண்டமணி ஒரு படத்துல காமிச்சிருப்பாங்க சார். அந்த ஊர்ல கிராமத்துல எனக்கு தான் பரிவட்டம் கட்டணும்னு ஒருத்தன் சொல்லுவான், அவனுக்கு ஆப்போசிட்ல ஒருத்தன் சொல்லுவான் எனக்கு தான்டா பரிவட்டம் கட்டணும்னு சொல்லுவான். ரெண்டு பேரும் அடிச்சுக்குவான், வெட்டிக்குவான், குத்திக்குவான். கவுண்டமணி நடுவில் வந்து சொல்லுவான், ஏண்டா பரிவட்டம்ன்றது ஆஸ்கர் அவார்டாடா, இல்ல நீங்க எல்லாம் என்ன சயின்டிஸ்டாடா, ஒன்றை நான் துண்டை வாங்கி தலையில கட்டுறதுக்கு எதுக்குடா இவ்வளவு சண்டை போட்டுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த துண்டை தூக்கி அவனுக்கு மூஞ்சில எரிஞ்சிட்டு போயிட்டு இருப்பான் சார். இன்றைக்கும் கிராமத்துல என்ன சாதிக்கிறான்றத பாக்குறத விட சாதிக்கு சண்டை போடுற குரூப் தானே சார் அதிகமா இருக்கீங்க. நான் நிறைவா இப்படி சொல்லி முடிக்கிறேன் சார். எந்த ரூம்ல எங்க கேமரா வச்சிருப்பானோ, கேண்டீன் கேமரா, நீங்க அது கேண்டீன் கேமரா இல்ல, ஸ்பை கேமரா. யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு சமூகத்தில் நடக்கின்ற அத்தனை குற்றங்களும் குறைந்திருக்கிறது என்றால் இறைவன் மீது இருக்கின்ற பயம் காரணம் கிடையாது. எல்லா இடத்துலயும் சிசிடிவி இருக்குதா அப்படிங்கிற பயம்தான். இறைவனை விட சிசிடிவியை நம்புற காலகட்டமா மாறி போச்சு. இன்றைக்கு முடிக்க முடியாத எத்தனையோ வழக்குகளை காவல்துறையினர் முடிக்கின்றார்கள் என்றால் அதற்கு காரணம் எங்களுடைய மின்சாதனமான சிசிடிவி கேமரா தான். விஜயகுமார், இன்னைக்கும் ஊர்ல ஒரு கிழவியை திண்ணில உட்கார வச்சு, நீ எந்த ஊர்ல இருந்து வந்த தம்பி, எதுக்கு தம்பி வந்தேன்னு ஒரு கிழவியை உட்கார வச்சிருக்கீங்க இல்லையா? அந்த மாதிரிலாம் இல்ல, தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு அவனை வாழ வைக்கிறதே இந்த மின்சார்ந்த வாழ்க்கை தான் என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி இடமும் வருகின்றேன். நன்றி, வணக்கம். ஒரு கிராமத்துல பாத்தீங்கன்னா கோயில் திருவிழா நடந்துட்டு இருக்கு. இந்த கோயில் திருவிழா அப்ப அந்த சாமிக்கு அவ்வளவு மரியாதை இருக்கான். கூட்டத்துல முண்டி அடிச்சு போய் அந்த சாமியை பார்த்து கையில இருந்து ஒரு பூவை வாங்கி, சாமி சாமி அப்பா இந்த போராடியா. திருவிழா முடிஞ்ச பிறகு அந்த சாமி அது பாட்டு கிடக்கும். அப்போ யோசிக்கும் சாமி, நேற்று கூட்டமா வந்து என்னை பார்த்தானுங்க, இன்னைக்கு ஒரு பேர் கூட இல்லை, நானா உட்காந்துருக்கேன் நான். அப்போ நினைக்க அந்த சாமி டெய்லி திருவிழா இருந்தா நல்லா இருக்குமே கொண்டாட மாட்டாங்க. நீங்க கண்ணை திறந்து இருந்திருக்கான், இன்னைக்கு திடீர்னு நீங்க எப்படி வரலாம்? எங்க தாத்தாவோட தாத்தா இந்த சாமியோட கண்ணை திறந்ததுனாலதான் மழை பெஞ்சுச்சு தெரியுமா? 2 குரூப்புகளை சாமி கண்ணை மூடியே உட்காந்துருக்கு. 2 குரூப்புக்கு இடையில அடி தடி ஆகி 50 பேர் போலீஸ் ஸ்டேஷன்ல FIR போட்டு உட்காந்துருக்கேன். சாமி கண்ணை மூடினது அப்படியே தான் இருக்கு. என்ன நினைக்கும் சாமி, உங்களை யாரா என் கண்ணை திறக்க சொன்னது? நான் பாட்டுக்கு நிம்மதியா கோயிலுக்குள்ள உட்காந்துருந்தேனே, கொண்டு வந்து வெளியில நிப்பாட்டிவிட்டு 2 குரூப்புக்கு இடையில அடிதடி ஆகிப்போச்சு. தந்தை பெரியார் தான் சொன்னாரு, இப்படி ஜாதி பிரச்சனைகள் இருக்கும் வரை சாமியோட கண்ணு கடைசி வரைக்கும் திறக்கவே திறக்காது, அது மூடித்தாண்டா கிடக்கும். ஜாதி என்று ஒளியிறதோ அன்றுதான் இந்த நாட்டிலே புரட்சி என்பது உருவாகும் என்று சொன்ன
தந்தை பெரியார் என்ற தாத்தா இல்லாட்டி லியோன் இந்த மேடையில் இந்த இடத்துல உங்க முன்னாடி பேசிட்டு இருக்க முடியாது. அப்படி இந்த நாட்டினுடைய அறிவியலை விஞ்ஞான வளர்ச்சியை ஏற்றுக்கொண்ட ஒரு மிகப்பெரிய அதிசயம் தந்தை பெரியார். அடுத்து பதில் சொல்லணும். மண் சார்ந்த வாழ்வு இன்னும் எழுதிட்டு இருக்காரு. தேவகோட்டையில் எழுத ஆரம்பிச்சவர் பரீட்சைக்கு பிட்டு எழுதுன மாதிரியே எழுதியிருக்காரு பாருங்க. ஒரே பேப்பரில் கிட்டத்தட்ட ஒரு 30 A4 சீட்டில் எழுத வேண்டியது அந்த சின்ன பேப்பரில் எழுதியிருக்காரு. அதே மாதிரி ராஜா எப்படி டிகிரி முடித்தாரு அப்படின்ட்டு அந்த பிட்டு எழுதுறத பார்க்கும்போது இப்போ எனக்கு சந்தேகமாக இருக்கு. இருக்கட்டும், எல்லாரும் அதையும் பயன்படுத்தின ஆளுங்க தானே. வாங்க வாங்க ராஜா. நகைச்சுவை மாமன்னர், நகைச்சுவை சக்கரவர்த்தி வாயை திறந்தா உண்மையில் நாங்கெல்லாம் வீட்டுக்கு போனாலும் நினச்சி சிரிக்க முடியாது. பஸ்ஸில் போகும்போது சிரிக்க முடியாது. இது எப்படித்தான் எதை தொட்டாலும் அதை அப்படியே நகைச்சுவையாக மாற்றி இந்த மக்களை அன்று தொட்டு இன்று வரை 1% கூட குறையாமல் நகைச்சுவை வெள்ளத்தில் ஆழ்த்திக் கொண்டிருக்கிற நகைச்சுவை சக்கரவர்த்தி, என் நெஞ்சமெல்லாம் நிறைந்த நகைச்சுவை மாமன்னர் ஐயா லியோனி அவர்களே, நெல்லையை சேர்ந்த ஆண்டோரே சான்றோரே, உங்கள் அனைவருக்கும் இந்த தேவகோட்டையானின் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை சொல்லி அற்புதமாக இந்த வாய்ப்பை தந்திருக்கிறீர்கள். நீங்கள் எல்லாம் அப்ப கையை தட்டி வச்சாதான் எங்களுக்கும் அந்த பேசுறதுக்கு ஒரு உற்சாகம் வரும் என்கிற காரணத்தினால ரொம்ப அருமை. நான் எங்கே போனாலும் ஒரு பாடலோடு தொடங்குறது என்னுடைய வழக்கம். ஐயா அவர்களும் போது அன்பு கட்டளையிட்டு இருக்கிறார்கள். நான் அப்படியே இப்போ ட்ரெண்ட் மாறி நிற்கிறேன். நிறைய இங்கே இந்த மண் சார்ந்த பாடல்களை நிறைய விரும்பி கேட்பாங்க. அந்த பாணியில் நீங்கள் போங்க அப்படின்னு ஐயாவுடைய அன்பு கட்டளையை ஏற்று எங்களுடைய மாவட்ட நூலக அலுவலர் அவர்களும் வருகை தந்து ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் சிவகங்கை மாவட்டத்திலே நானும் ஒரு நூலகர் என்பதை ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்திலே அறிமுகப்படுத்திக் கொண்டு ஐயா வந்த இடத்தைக்கு பொருத்தமாக ஒரு சில வரிகள் எழுவது என்னுடைய வழக்கம். அந்த வகையில் அழகு 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 தமிழ் மொழிதான் அழகு, நெல்லை புத்தக திருவிழாவோ அழகோ அழகு, அழகு 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 தமிழ் மொழிதான் அழகு, நெல்லை புத்தக திருவிழாவோ அழகோ அழகு, அழகு 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 தமிழ் மொழிதான் அழகு, அழகு 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 தமிழ் மொழிதான் அழகு, நெல்லை புத்தக திருவிழாவோ அழகோ அழகு, நெல்லை புத்தக திருவிழாவோ அழகோ அழகு. திருவிழாவில் லியோனிய பட்டிமன்றம் அழகு, இதை ரசிக்க வந்த ரசிகர் கூட்டம் அழகோ அழகு. திருவிழாவில் லியோனிய பட்டிமன்றம் அழகு, இதை ரசிக்க வந்த ரசிகர் கூட்டம் அழகோ அழகு. சிறப்புடனே அமைந்த இந்த புத்தகங்கள் அழகு, சிறப்புடனே அமைந்த இந்த புத்தகங்கள் அழகு, அதை வாங்க வந்த வாசகரோ அழகோ அழகு, அதை வாங்க வந்த வாசகரோ அழகோ அழகு, அழகு 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 தமிழ் மொழிதான் அழகு, நெல்லை புத்தக திருவிழாவோ அழகோ அழகு, நெல்லை புத்தக திருவிழாவோ அழகோ அழகு, அழகோ அழகு, அழகோ அழகு. ராஜன் இங்க கவிதை எழுதி இசையமைச்சு பாடுறேன்னா இந்த நெல்லை மண்ணை மிதித்தாலே படைப்பாற்றல் வந்துவிடுங்கிறதுக்கு நீதாயா எடுத்துக்காரு. உண்மையில இந்த கரிசல் மண்ணுக்கு அப்படி ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்குங்கிறத என்னடா ஏதோ பரீட்சைக்கு பிட்டு எழுதிக்கிட்டு இருக்காராக்கிட்டு நான் நக்கல் பண்ணேன். ஆனால் ஒரு கவிஞன் ஒரு இசையமைப்பாளன் இரண்டையும் ஒரே நேரத்தில் உருவாக்கி நெல்லை புத்தக பொருணை விழாவுக்கு ஒரு பாடலையே உருவாக்கி தந்த ராஜனுக்கு மீண்டும் எல்லாரும் ஒரு கைதட்டு கொடுத்து பாராட்டு அன்போட கேட்டுக்கிறான். நடுவர்களே, நேரடியாக நேரம் கருதி விஷயத்துக்கு வரலாம்.
மண் சார்ந்த வாழ்க்கையா மின் சார்ந்த வாழ்க்கையா? யதார்த்தத்தை எளிமையா சொல்றேன். வயதுக்கு மரியாதை தந்தது மண் சார்ந்த காலம். மனிதனுடைய வயதுக்கு மரியாதை தந்தது மண் சார்ந்த காலம். வசதிக்கு மரியாதை தருவதுதான் இந்த மின் சார்ந்த காலம். மனுஷனுடைய பதவியையும் பணத்தையும் பார்த்து மரியாதை தருகிற மின் சார்ந்த வாழ்க்கை பெரிதா? எந்த நிலையில் இருந்தாலும் இவன் வயதுக்கு பெரியவன் என்கிற அந்த வயது மூப்புக்கு தருகிற மரியாதை மண் சார்ந்த காலத்தில் இருந்ததே, அது தேவையா என்பதை நீங்கள் தான் கைதட்டி இந்த அரங்கத்திற்கு நிரூபிக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். அப்போலாம் இந்த மாணவர்கள் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது அவங்க பயந்துக்கிட்டு போவாங்க. இந்த வீட்டு பாடம் செய்யலைன்னு வச்சுக்கிறீங்களே, இன்னைக்கு அடி பின்ன போறாரா, என்ன பண்ண போறாரோ, எங்க நிறுத்த போறாரோன்னு மாணவர்கள் பயந்து பள்ளிக்கூடம் போனது அந்த மண் சார்ந்த காலம். இன்னைக்கு வாத்தியாரு கிளம்பும் போதே ஒரு தேங்காயை கடையில வாங்கிட்டு கிளம்புறாரு. நேர பிள்ளையார் கோயிலில் போய் உடைச்சு விட்டு இன்னைக்கு இந்த பயல்களால நமக்கு எதுவும் வந்துடக்கூடாதான்னு பிள்ளையார் கோயிலில் தேங்காய் உடைச்சிட்டு போற காலத்துல இருக்கிறோம். மின்சார்ந்த காலத்துல பெண்கள்லாம் நிறைய இருக்கீங்க. நான் யதார்த்தத்தை கேட்கிறேன். ஒரு காலத்துல இந்த புருஷனுக்கு எது பிடிக்கும்னு பார்த்து சமைப்பாங்க. அது எப்ப? அந்த மண் சார்ந்த காலத்துல புருஷன் எதை சாப்பிடறான்னு உட்கார்ந்து ரசிப்பாங்க. எதை டேஸ்ட் பண்ணி சாப்பிடறான், இதை தாண்டா சமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு பார்த்து சமைச்சது அந்த மண் சார்ந்த காலம். ஆனா இப்ப இந்த மின்சார்ந்த காலத்தையும் பார்த்து தான் சமைக்கிறாங்க. எதை? செல்போனை பார்த்து சமைச்சுக்கிட்டு இருக்க. என் வீட்டுக்காரி அன்னைக்கு கூகுள் ஆப்பை ஓபன் பண்ணி குருமா எப்படி வைக்கிறதுன்னு இந்த கையில கூகுள் ஆப் ஓபன் பண்ணி செல்லு இந்த கையில சட்டி அடுப்புல இருக்கியா, இந்த கரண்டியை வச்சு கிண்டிக்கிட்டே எதையும் மிஸ் பண்ணிடுவோமோ என்னன்னு பயத்துல செல்லு பக்கம் சட்டி பக்கத்துல கிண்டிக்கிட்டே செல்லையும் சட்டியவும் பார்த்தா இப்ப குருமா கொதிக்குது, உத்து பார்த்தா எதையும் விட்டுட்டோமானு செல்லு விலகி குருமாக்குள்ள விழுந்துருச்சு. செல்லு கிடந்து இப்ப குருமாக்குள்ள கொதிக்குது. ஏன்டி இது என்ன குருமா அப்படிங்கிறேன். இது அங்க கூகுள் குருமா. அதையும் சாப்பிட்டீங்க. வேற என்ன? எனக்கு பசி எதை கொடுத்தாலும் திங்கிற மாதிரி இருக்கிற நேரத்துல எவ்வளவு சிக்கல. வீட்டுல எலக்ட்ரானிக் குருமா சாப்பிட்ட ஒரே ஆளு ராஜன் தான். செல்போனையும் சேர்த்து உருளைக்கிழங்கோட வேக வச்சு அதையும் சப்பாத்தியில தொட்டு திட்டிருக்காரு பாருங்க. வேற என்ன செய்ய முடியும்? எவ்வளவு சிக்கல் நெருக்கடியில பாக்குறதுக்கு மின்சார்ந்த காலம் எல்லாம் நமக்கு என்னமோ வசதிக்கு அது உதவிகரமா இருக்கும். அதுக்கு இருக்கிற ஒவ்வொருத்தரையும் எங்களுக்கு தாங்க தெரியும். ஒரு காலத்துலங்க பெண்கள் ஓடக்கரையில போய் குளிப்பாங்க. எந்த மறைவும் இருக்காது. ஓடக்கரையில போய் குளிப்பாங்க, எந்த மறைவும் இருக்காது, மனசுல பயமும் இருக்காது. ஆனா இன்னைக்கு பாத்ரூம்ல குளிக்கிறாங்க. ஒவ்வொரு நிமிடமும் பயந்து எங்கே செல்போனை வச்சிருப்பான், எங்கே கேமரா வச்சிருப்பான்னு சொந்த வீட்டு பாத்ரூமுக்குள்ள குளிக்கும் போதே பயந்து குளிக்கிற மின்சார்ந்த வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. இதுதான் இந்த உலகத்திற்கு நமக்கு நிம்மதியை தரப்போகிறதா என்றால், தருகிறது என்றால் பேசாமல் இருங்கள், இல்லை என்றால் கைதட்டி நிரூபியுங்கள் என்று சொல்லி இந்த கேமராவுக்குள்ள சிக்கிக் கொண்டு பண்ணி எவ்வளவு ஆடுபடுகிறான். ஆனா ஓடக்கரையில குளிக்கும் போது எவ்வளவு ஆனந்தமா குளிச்சாங்க. பயம் இல்ல, மறைவில்ல. அந்த குளிப்பாங்க, அந்த மன மகிழ்ச்சியில அந்த அத்தை மகன் அப்படி ஓர கரையில நின்று அப்படி பாடுவான். எப்படி தெரியுமா? எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, நம்ம லவ் பண்றப்ப இந்த மாதிரி பாட்டுலாம் நம்ம சிக்காம போச்ச, ஏதேதோ பாட்டை பாடி நம்ம லவ்ஸ் பண்ணமே, இந்த மாதிரி பாட்டெல்லாம் அன்னைக்கு கையில சிக்கலையே அப்படின்னு நினைக்கிறது எல்லாருடைய முகத்திலையும் தெரியும். நடுவர்கள் அவர் சொன்னார் பாருங்க, அந்த காலத்துல என்ன பண்ணாங்க பெரியவங்க எல்லாம், வீட்டு திண்ணையில உட்கார்ந்துட்டு புரணி பேசினாங்க. புரணி பேசி எந்த குடும்பத்தை பிரிக்கலாம், யாரை கெடுக்கலாம்ங்கிற சிந்தனையில இருந்தது மண் சார்ந்த காலம்னு தனிக வேறன் சொன்னார். நான் ஒண்ணு கேட்கிறேங்க, இப்ப உள்ளதை கேட்கிறேன். இந்த விஜய் டிவியில இந்த பிக் பாஸ் ஒண்ணு ஓடுதுல, அதுல என்ன பண்றாங்க, 5-6 ஆம்பளையும் 15 பொம்பளையும் ஒன்னா கூட்டி ஒரு வீட்டுக்குள்ள போட்டு அடைச்சு அதுக்குள்ள இருந்து அதுக்குள்ள என்ன தெரியுமா வேலை, அந்த அதே ஒரே வீட்டுக்குள்ள ஒன்னா இருந்து புரணி பேச ஒவ்வொருத்தனா வெட்டி வீட்டை விட்டு அனுப்பணும். அதுதான் அவங்க கொடுக்குற சேலஞ்ச். இப்ப நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நாங்க புரணி பேசுறோம் அந்த காலத்துல, நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? வீட்டுக்குள்ளே இருந்து தினந்தோறும் எங்களோட எங்களை குடும்பம் முடிக்க வைக்கிறீங்களா இல்லையா? எவ்வளவு சிக்கலுங்க.
நான் யதார்த்தமா கேட்கிறேன். இந்த விஜய் டிவியில பற்றி சொன்னேன். விஜய் டிவியில இந்த கயல் நாடகத்தை எத்தனை பேர் பாக்குறீங்க எனக்கு தெரியல. சென்றாலும் என் சன் டிவியில என்றாலும் என் வீட்டுக்காரி தினந்தோறும் அது பார்க்காம எனக்கு பரிமாறவே மாட்டான். அப்படி கயலோட இப்ப ஒன்றும் கூட பிறந்த தங்கச்சி மாதிரி ஒண்ணு தான் இருக்கேன். இது நான் அந்த கயல் நாடகத்துல ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி உள்ளதை சொல்றேன். சேர்ந்து நினைச்சு பாருங்க. அவங்க அண்ணன் மூர்த்தி பயங்கர குடிகாரன். ஒரு நாள் எல்லாம் கயல் மூர்த்தி கீர்த்தி எல்லாம் வெளியில புறப்படுவாங்க. புறப்படும் போது இவன் என்னன்னா தொண்டு போறவன் குடிகாரன். ஆகா வெளியில போறோம் அதுக்குள்ள ஒரு ஓட்டை அடிச்சுட்டு இந்த ஸ்டோர் ரூமுக்குள்ள போவேன். ஏதாவது கள்ளப்பருப்பு எடுத்துட்டு வந்து தின்னுட்டு போயிருவோம்டா அப்படின்னு உள்ள ஓன கொஞ்சம் கள்ளப்பருப்பு எடுப்பேன். போத தள்ளியும் உள்ளே படுத்துட்டேன். இவன் உள்ள கிடக்கிறத இவளுக்கு பார்க்கல. எல்லா கதையும் இறுக்கி போட்டு போட்டு வெளியில வருவாளுக்கு. வெளியில வந்து அண்ணனை காணா. ஏய் தங்கச்சிட்டு கேப்பாக்கா எங்கடி அண்ணனை காணா மூர்த்தி காணா யாண்டி இந்த கலாணி பையன் குடிச்சு கொல்லப்புறத்தில் படுத்து கிடக்கானோ அது கொல்ல கதவை திறக்கடி அப்படின்னு கதவை திறப்பாளுங்க. அங்கே இல்ல. பெட்ரூம் கதவை திறப்பாளுங்க. அங்கே இல்ல. கிச்சன் கதவை திறப்பாளுங்க. அங்கே இல்ல. அவன் எங்கே நடக்கிறேன்? ஸ்டோர் ரூம்ல நடக்கிறேன். இதை பூரா பொறுமை யாரு பார்த்துக்கிட்டு இருக்கிறா? என் வீட்டுக்காரி சேர்ல உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறா. என் வீட்டுக்காரி நினைக்கிறா கிச்சனை திறந்துட்டாளுங்க, பெட்ரூம் பையும் திறக்கிறாளுங்க, கொல்லப்புறத்தையும் திறந்துறாங்க. அடுத்து ஸ்டோர் ரூமை திறந்துருவாளுங்க. மூர்த்தியை கண்டுபிடிச்சிருவாளுன்னு இவளா கற்பனையில நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறா. இவ்வளவு கரங்க பிடிச்சவளுக்கு இது மூணையும் திறந்தவளுக்கு அந்த ஸ்டோர் ரூம் மட்டும் திறக்கல. இப்ப என் வீட்டுக்காரி சேர்ல உட்காந்துக்கிட்டு உள்ள டிவிக்குள்ள இருக்கிற கயல்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினான். ஜெய் உங்க அண்ணனை தானே தேடி வந்திய? உங்க அண்ணன் தானே தேடி வந்திய? ஆண்டி கிச்சனை திறந்திய? பெட்ரூமை திறந்திய? கொல்லப்புறம் எல்லாம் திறந்திய இல்லடி? அவன் அந்த ஸ்டோர் ரூம்ல கிடக்குறாண்டி. அதை போய் திறங்கடி. எது என்னமோ பக்கத்துல வர சேர் போட்டு பேசிட்டு இருக்குன்னு இவ கயலுக்கிட்ட பேசுறாயா? இது கயலுக்கு கேட்குமா? அவ வாட்டு கிளம்புறா. என் வீட்டுக்காரருக்கு பிரஷர் ஏறிச்சுக்கா. சேரோட வந்தாருங்க. எல்லா கடமையும் திறந்தாளுங்க. அவன் மயங்கி கிடக்கிற அந்த ஸ்டோர் ரூம் மட்டும் திறக்க மாட்டேங்கிறே. அது வந்தது வச்சு அந்த கதவை திறக்கடி. அது வந்தது வச்சு அந்த கதவை திறக்க. இவ கதவை திறங்கன்னு என் வீட்டுக்காரி கத்த ரோட்ல ஒண்ணு சிரிக்கி யாரோ வந்து என் வீட்டு கதவை திறங்க. நாடகம் பெண்கள் தான் விரும்பி பார்ப்பாங்கன்னு பார்த்தா ராஜ்யம் மூழ்கி இருக்காரு நாடகம். நீ யார் மாதிரி என் வீட்டு கதவை வந்து திறக்கிறாங்க? இந்த வீட்டுக்குள்ள இருந்தானே ஒரு பொம்பளை அது கதவை திறக்குன்னு கத்துச்சு. அது கயல் நாடாத பார்த்துட்டு என் வீட்டுக்காரர் கத்தனா பாக்குறேன். என் வீட்டுக்காரை விட மோசமா அந்த அம்மா அந்த கயலை பார்க்கும் போல இருக்கு. கயலா அவங்க அண்ணனை கண்டுபிடிச்சிட்டாங்களா? இருக்க நானும் இருந்து பார்த்துட்டு போறேன்னு என் வீட்டுல கவனம் போட்டாயா? கிளப்புறது எப்படி? நான் டீ போட்டேன். நான் போட்டா தானே கிளப்ப முடியும். நாங்க படுற பாடு வீட்டுக்கு மின்சார வாழ்க்கையில இதுல வந்து நம்ம டிக்கெட் இதுலதான் போட்டோம். டிக்கெட் இதுல தான் போட்டோம். ஒரு காலத்துல நாங்க கரெக்டா திட்டம் போட்டோம். ஒரு காலத்துல மாட்டு வண்டியில போனாலும் நடந்து போனாலும் அதுக்கு தகுந்த மாதிரி போயிட்டோம். இப்போ ஒரு மின்சார வாழ்க்கைக்கு பேச இருக்காருல்ல, போன மாசம் 1 நிமிடம் லேட்டா போயிடுச்சு. எங்க போனாரு? இனி அவன் அடுத்து பேச வருவாரு. அது வாட்டி விட்டுட்டு கிளம்பிடுச்சு. எவ்வளவு சிக்கல்கள் அடைஞ்சிருக்கான். நான் ஐயா நேரம் இல்லை, எனக்கு பயமா இருக்கு. நான் ஒன்னே ஒரு செய்தி சொல்றேங்க. நீங்க இந்த மின்சார்ந்த வாழ்க்கையில் இன்னைக்கு வீட்டுக்கு வீடு தென்னை மரம் வளர்க்குறோங்க, பனை மரம் வளர்க்குறோம், பார்த்து பார்த்து தண்ணி ஊத்துறோம், பார்த்து பார்த்து உரம் வைக்கிறோம், புள்ள மாதிரி வளர்க்குறோம். ஆனா இந்த உலகத்துல எல்லாத்தையும் அதே மாதிரி வாழை தென்னை மாதிரி எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு கவனிக்கப்படாமலே இருக்கிற மரம் ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் அதுதான் தமிழ்நாட்டின் தலைமரமான பனை மரம் என்பதை இந்த தேசம் மறந்துவிடக் கூடாதுங்க. நினைச்சு பாருங்க. பணம் தென்னை கண்ணு வைக்கிறீங்க, வாழை கட்டையை வைக்கிறீங்க, தண்ணி ஊத்துறீங்க, உரம் வைக்கிறீங்க. யாராவது பனை மரத்தை நடுறீங்களா? வீட்டுல நட்டு யாராவது தண்ணி ஊத்துறீங்களா? எங்கேயாவது போட்டீங்களா? அதுவா விழுகணும், அதுவா முளைக்கணுங்க. அப்படி முளைச்ச மரம் யாரு கையும் தண்ணிக்கு எதிர்பார்க்காதுங்க. எப்படி அந்த பனை மரத்தை ஊத்து பாருங்களேன். அந்த இலைகள் எப்படி இருக்குமா? நீங்க முத்திர உலைகள் விரிஞ்சிருக்கும், அந்த குருத்து உலைக்கும் அதுக்கு அடுத்த உலையும் பாருங்களேன். யாரையோ கையெடுத்து கும்பிடுறது மாதிரியே இருக்கும் அந்த ஓலைகள். அப்படியே யாரை கும்பிடுதுமா? வர்ண பகவானை கும்பிடும். வர்ண பகவான் தருகிற தண்ணீரை அப்படியே ஓலைகளுக்குள்ளே வாங்கி அடிமரம் வேறு வரைக்கும் உள்ளே இறக்கி
எவங்கையும் எதிர்க்காமல் வாழுகிற பனைமரம் ஒன்று இருக்கிறது. அந்த பனைமரத்தை பாருங்களேன், எல்லாத்தையும் விட தியாகம் பண்ணுங்க. எல்லாம் என்னடா நீ 100 ஆண்டு வாழணும்னா என்ன தங்க புஷ்பம் சாப்பிடுன்னு அழகான மருத்துவம் சொன்னா, ஒரே மரத்துல கிடைக்குதுல பனைமரத்துல கிடைக்குதுல பதநீர், அந்த பதநீரை மட்டும் தொடர்ச்சியா குடிச்சிடுவாங்க. தங்க பசுப்பம் சாப்பிட்டதை விட நீங்கள் இன்னும் 100 ஆண்டுகள் கூட போதாக வாழ்வீர்கள் என்று மண் சார்ந்த வாழ்க்கையில படிக்காத பாமரன் சொன்னா எப்படி தெரியுமா? ஐயா இப்ப எவ்வளவு நேரம் இருக்கு? ஆஹா அருமையான பாயிண்ட்லாம் இன்னைக்கு பேச முடியாது, இருந்தாலும் நான் நிறைவா ஒன்னே ஒன்று சொல்லிடுறேங்க. ஏன்னா ஐயா தட்டிட்டாங்க, நேரம் கருதி. படிக்கிற பசங்கள் ஒருத்தன் போய் அவங்க அப்ப எனக்கு அந்த 1.5 லட்சத்துல இருக்கிற அந்த பைக்கை வாங்கிட்டாப்பான்னா 1 வருஷமா போறான்னா, அவர் வறுமையில வாங்கி கொடுக்க முடியல. காலேஜ் ஃபீஸ் கட்டுறாரு, அது கட்டுறாரு, வாங்கி கொடுக்க முடியலங்க. அப்பா 1.5 லட்சத்துக்கு அந்த பைக்கை வாங்கி தரலைங்கிறதுக்காக 1 வாரம் அவன் வீட்டுக்கே வரலங்க. ஃப்ரெண்ட்ஸுகளோட சுத்துறான். என்னைக்கு பைக் வாங்கி தரீங்களோ அன்னைக்கு வீட்டுக்கு வராங்க. எப்ப இப்ப இன்னொருத்த என்ன 40,000 ரூபாய் செல்லு, அதை வாங்கித்தான் அப்பாட்ட தினந்தோறும் போராடிட்டு இருந்தான். வறுமை நிலை, வாங்கி கொடுக்க முடியலைங்க. அவன் என்ன பண்ண தெரியுமா? எனக்கு எங்க அப்பா செல்லு வாங்கி தர்றதால மனசு ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு, மன அழுத்தம் வந்துருச்சு, நான் மருந்த குடிக்க போறோம்னு ஒரு செல்லுக்காக எந்த தோல்வியையும் தாங்க முடியாத மனப்பக்குவத்திலே இன்றைய காலத்தில் இந்த மின்சார்ந்த வாழ்க்கையில் பெற்றோர்கள் பெற்றெடுத்த குழந்தைகள் இருக்கிறார்கள் என்பதான் நிதர்சனமான உண்மை. ஆனா அன்னைக்கு எப்படி தெரியுமா? பெற்றோர்களை புரிந்து கொண்டு, பெற்றோர்களுடைய பொருளாதாரத்தை புரிந்து கொண்டு, பெற்றோர்களின் நிலைமையை புரிந்து கொண்டு வாழ்ந்த குழந்தைகள் அந்த மண் சார்ந்த காலத்தில் இருக்காங்க. அதுக்குத்தான் ஒரே உதாரணம் சொல்லி நான் முடிக்கிறேன். எப்படி தெரியுமா? அம்மா அவங்க அப்பா இல்ல, இந்த புள்ளை நம்ம தான் படிக்கல, இந்த புள்ளைய படிக்க வச்சிடணும் அப்படின்னு ஆசைப்படுறா. கஷ்டப்பட்டு ஒரு ஹாஸ்டல்ல கொண்டு போய் சேர்த்து அந்த புள்ளைய படிக்க வச்சுட்டா. ஹாஸ்டல் ஃபீஸும் கட்டணுங்க, புஸ்தகமும் வாங்கி கொடுக்கணும். ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டுறா, புஸ்தகம் வாங்கி கொடுக்க முடியல. இந்த இதை அங்கே அதெல்லாம் திட்டுவாங்களா? அந்த மனுஷன் அந்த காலத்துல இன்னும் புத்தகம் வாங்கலையேன்னு வாத்தியார் வேற திட்டிக்கிட்டு இருக்காரு. ஆனா இந்த புள்ள ஹாஸ்டல்ல இருக்கிறா படிக்கிறா. ஆனா அம்மாவுடைய நினைவு வருதுங்க. அம்மா என்னை படிக்க வைக்கிறதுக்காக இருந்த பித்தளை பாத்திரம் எல்லாம் கூட அடவு வச்சு போட்டு என்னை படிக்க வச்சீங்க. ஆனா நீ தினந்தோறும் வீட்டுக்கு வீடு பாத்திரம் தேய்க்க போறியம்மா. என்னோட தோழியோட அம்மா போன வாரம் அந்த பிள்ளைய பார்க்க வந்தாங்க. உன்னை பத்தி சொன்னாங்கம்மா, இந்த தினந்தோறும் வீட்டுல பாத்திரம் தேய்க்கிறாய, தேய்ச்சு கையில ஏதோ புண்ணு அலர்ஜி வந்துருச்சாமா, தயவு செய்து அந்த புண்ணு ஆத்துறதுக்கு மஞ்சள் பத்தி ஏதாவது இருந்தா போட்டுக்கமா. ஆனா என்னை எப்படியாவது படிக்க வைக்கணும்னு நினைக்கிற. ஒரு நாள் நானும் படித்து மிகப்பெரிய பதவியிலே வந்து உனக்கு பிரதிபலனாக உன்னை காப்பாற்றுவேன் என்று அந்த ஆசிரியர்ல இருந்து இன்னும் எத்தனையோ கடிதங்கள் சினிமாவிலே மின்சார்ந்த வாழ்க்கையிலே எழுதிவிட்டார்கள். ஆனால் மண் சார்ந்த வாழ்க்கையிலே எழுதிய இந்த கடிதத்துக்கு நிகர் எந்த கடிதமும் இல்லை என்பதற்காக இதை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். அந்த மகள் தன்னுடைய அம்மாவுக்கு எழுதுகிறார். எப்படி தெரியுமா? என்று சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி சொல்லி, மண் சார்ந்த வாழ்க்கையா மின்சார்ந்த வாழ்க்கையா, உங்கள் தீர்ப்புக்கே விட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்போ பட்டிமன்றம் நடந்துகிட்டு இருக்கா இல்லை ஏதோ ஒரு கிராமிய பாடல் இசை கச்சேரி கலை விழா நடந்துகிட்டு இருக்கா? உண்மையிலேயே அது எல்லாத்தையும் இன்னைக்கு புள்ளப்பட்டேன். ஏன்னா பொருணை விழா, இலக்கிய திருவிழா, கலை திருவிழா, புத்தக திருவிழா. புத்தகம் அங்கே வைக்கிது, இலக்கியம் நாங்கள் பேசுகிறோம், கலை திருவிழாவுக்குன்னு இசையோடு இங்கே வந்து உங்களை எல்லோருடைய உள்ளங்களையும் கொள்ளை கொண்டிருக்கார். என்ன விழா வந்து இவங்க நடத்தணும்னு ஆசைப்பட்டாங்களோ அதை புள்ள பண்ணிட்டார் ராஜன். நிறைவாக மின்சார்ந்த வாழ்வு என்ற அணியை நிறைவு செய்ய வாங்க கவிஞர் இனியவன். பேரரசில் மாமன்னன் பிலிப் உட்கார்ந்து கொண்டிருந்தார். அப்பொழுது இந்தியாவிற்கு சுற்றுப்பயணம் செய்துவிட்டு வியாபாரத்தை முடித்துவிட்டு வந்த வணிகனிடம் கேட்டான், இந்தியா என்ற ஒரு தேசத்தை பார்த்தாயே, அது எப்படி இருக்கிறது என்று கேட்ட பொழுது அந்த வணிகன் சிரித்து கொண்டே சொன்னார்கள், இந்தியாவில் முட்டாள்கள், அவர்கள் குதிரையை பாரம் இழுக்க செய்கிறார்கள், யானையை பாரம் இழுக்க செய்கிறார்கள், அவர்கள் குதிரையையும் யானையும் போர்க்களத்தில் பயன்படுத்த தெரியாத முட்டாள்கள் என்று வணிகன் சொன்னார்.
மாமன்னன் பிலிப் சிரித்துக் கொண்டே பார்த்து கொண்டிருந்தார். ஓரத்திலே உட்கார்ந்து கொண்டு இதையெல்லாம் கவனித்த மாவீரன் அலெக்சாண்டர் தன்னுடைய ஆசிரியர் அரிஸ்டாட்டிலிடம் போய் சொன்னார், இந்தியர்கள் முட்டாள்களா என்று. ஆசிரியர் அரிஸ்டாட்டில் சொன்னார், எங்கே அறம் இருக்கிறதோ அங்கே குதிரைகள் போருக்கு போகாது, எங்கே அன்பு தலைக்கிறதோ அங்கே யானைகள் போருக்கு போகாது. அலெக்சாண்டர் பிலிப்பு சிரித்து கொண்டதை, அந்த வணிகன் சொன்னதை ஒரு காலம் நம்பாதே என்று அறம் போற்றிய இந்த தமிழகத்திலே நடைபெறுகின்ற பட்டிமன்றத்திற்கு நடுவர் பொறுப்பில் ஏற்றிருக்கின்ற நல்லதொரு நடுவர், நகைச்சுவை தென்றல் கலைமாமணி டாக்டர் திண்டுக்கலை தியோனி அவர்களே, அதான் முந்திரி பருப்பும் ஸ்வீட்டும் கொடுத்தாங்கல்ல, கூட வர டீ வேற கொடுத்தாங்க. என்ன குறை உங்களுக்கு வச்சாங்கன்னே தெரியல. இந்த கத்தி நானும் போன வருஷம் வந்து பேசுறேன். நல்லா ரசித்த கூட்டத்தை என்னவோ மௌன அஞ்சலி செலுத்துற மாதிரி எல்லாரையும் அமைதி ஆக்கிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி 2 பேரும் உட்கார வச்சிருக்காங்க. எதுக்கு அது மாதிரி பண்றீங்க? அது பாருங்களேன், இன்னும் 2 மணி மௌன அஞ்சலி மாதிரியே உட்கார்ந்துருக்காங்க. அவர் எங்க பேராசிரியர் விஜயகுமார் இருக்காருல்ல, அவர் பெரிய புத்திசாலி. கோழிப்பண்ணை செல்லதுரை படம் பார்த்தீர்களா? அங்கே மண் சார்ந்த வாழ்க்கை அல்லவா சொன்னது மிஸ்டர் இனியவன். நான் கேட்டது கேள்வி, கோழிப்பண்ணை செல்வதுரை படத்தை நீ டென்ட் கொட்டாயில பார்த்தியா இல்லை கியூபாய் டெக்னாலஜியில பார்த்தியா? 2024 வந்த படத்தை லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் ஏசி தியேட்டரில் பார்த்துட்டு வந்துட்டு என்னவோ கூத்துக்கொட்டாயில் பார்த்துட்டு வந்த மாதிரி நாங்கள் இன்றைக்கும் சில விஷயங்களை மரபுகளை நவீனப்படுத்தி கொண்டே இருக்கணும். எனக்கு ஒரு வருத்தம் என்ன தெரியுங்களா? ஒருவேளை திருவள்ளுவர் காலத்தில் ஒரு லேப்டாப் இருந்திருக்குமானால், ஒருவேளை அவருடைய காலத்தில் விண்டோஸ் இருந்திருக்குமானால், அவர் ஏன் சார் உட்காந்து ஆணியில் உட்காந்து எழுதிக்கிட்டே இருக்கணும்? உட்காந்து சொல்ல சொல்ல அது பாட்டு கூகுள் கடவுள் டைப் பண்ணியிருக்காரா? 1330 குரல் மட்டும்தான் கிடைச்சிருக்கும். 1,00,000க்கு மேல திருவள்ளுவர் தாத்தா கடகனை எழுதி தள்ளியிருக்க மாட்டாரா? ஒருத்தர் சீத்தரை சாத்தனார் ஒருத்தர் இருந்தாராம். அவர் என்ன பண்ணுவாரா? தப்பான ஆணிட்டே குத்திக்குவாராம். அதெல்லாம் தேவையே இல்லை. டைப் பண்ண ஆட்டோ கரெக்ஷன் இருக்கு. இன்னைக்கு நீங்க உங்க காலத்துல இருந்துட்டு திரும்ப அவர் முன்னாடி பாடினார் பாருங்க. எனக்கு பழைய இசையமைப்பாளர் MS விஸ்வநாதன் வயலும் வாழும் பாடின மாதிரி இருக்கு. தாய் நீளம் தந்த வரும் தாவரும் இதை தழைக்க மகிழ்வார்கள் யாவர். எப்போ நீங்க சொன்னதுல ஒரு 15 கோடி பேர் இருக்கும் போது இதெல்லாம் பாடலாம். நீங்க மாட்டு வண்டி ஓட்டுறது, அந்த ஆளுக்கு எவ்வளவு பெரிய மோசமான குணம் பார்த்தீங்கன்னா. நான் என்னவோ பணமேற மரத்தில் ரொம்ப பாசம் நினைச்சிட்டு பார்த்தா பாடி போடி ஒன்று கொடுத்தாடின்னு கேட்டால் பார்த்தீங்களா? இந்த ஆள் பிளான் அதுதான். பணமரத்து மேலாம் நம்பிக்கைலாம் கிடையாது. இதில் வேற சொல்றாரு, பனைமரம் வர்ண பகவானை வணங்குறது மாதிரி. இன்னைக்கு வர்ண பகவான் விண்டி ஆப்புக்குள்ள வந்துட்டார். நம்மால் விண்டி ஆப் வச்சு பார்த்துக்கலாம். புயல் 450 இதோ கிளம்பிட்டார், இதோ 350. நாகப்பட்டினம் வர மாதிரி தெரியலையே, டேர்ன் ஆகி ஆந்திரா போறாரு. விண்டி ஆப்புக்குள்ள வர்ண பகவான் உட்கார்ந்துட்டார். ஒரு காலத்துல நீங்க சொன்ன காலத்துல காலங்காலமாக சூரியனை கடவுளாக பார்த்த காலம் போய் இன்னைக்கு என்ன நடந்தது? சூரியன்ல இருந்து சக்திகளை எடுத்து சோலார் சிஸ்டம் பண்ண காலத்துல உட்கார்ந்துட்டு இருக்க நாட்டில் வந்துட்டு சொல்றாரு, நாம எல்லாம் பழையசுதான். இதுல அவர் மறந்தான் மனிதன் மறந்தான் மனிதன் மறந்தான். சார் இன்னைக்கு புக் வந்துருச்சு பாத்தீங்களா? ஒரு புத்தகத்தை பேப்பரை எடுக்கணும்னா இத்தனை மரங்கள் அழிக்கப்பட வேண்டும். நாங்கள் மரத்தை காத்து கொண்டிருக்கின்றோம். நீங்கள் மரத்தை வெட்டி கொண்டிருந்த படுபாவிகள் கொஞ்சம் கூட வருத்தமே இல்லாமல் எங்களை பார்த்து குற்றம் சொல்லிட்டு உட்கார்ந்துருக்கீங்க. நான் ஒன்று சொல்றேன், ஒரு யதார்த்தமான உண்மை சொல்றேன். 11 பிப்ரவரி அமெரிக்கா வந்து நம்ம நாடு மாதிரி அடிக்கடி பவர் கட்லாம் ஆகாது. அமெரிக்கா எப்பவுமே பவர் கட் ஆகாது. 11 பிப்ரவரி அன்னைக்கு அமெரிக்கா பவர் கட் ஆச்சு. பவர் கட் ஆன 3வது நிமிஷம் பவர் ஆன் ஆச்சு. அமெரிக்காவில் இருந்த எல்லா இடங்களும் டிஸ்பிளேல ஒரு வாசகம், ஒரு புகைப்படம் போடப்பட்டது. என்ன தெரியுமா? இன்று தாமஸ் ஆல்வா எடிசன் பிறந்த தினம். ஒருவேளை அவன் பிறக்காமல் போயிருந்தால் இதே போன்ற இருளே இந்த உலகம் மூழ்கி போயிருக்கும் என்று சொன்னார். சார் மைக் செட்டுக்காரர் கோடான கோடி வாழணும். நல்ல மைக். நமக்கு வீட்டில் ஒரு நல்ல பேச்சாளருக்கு மேடையில் மைக்கு, வீட்டில் பொண்டாட்டி நல்லா அமையணும். இதுதான் நமக்கு அமையும். சார் 25 வருஷம் ஆகுது சார்.
என் பசங்க எங்கள் ஃப்ரெண்டுங்களாம் சேர்ந்து ஒரு வீடியோ எடுத்தாங்க, இந்த குறும்படம் மாதிரி ஒன்று எடுத்து 25 வருட வாழ்க்கை என்னன்னு சொல்லிட்டு. நான் சொன்னேன், எதுக்குடா எடுக்கிறீங்களா? கல்யாண நாளுக்கு உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும். இவனுக்கு சர்ப்ரைஸ் நம்ம சொல்லிட்டு தான் அவங்க பண்ணணும். நான் சொன்னேன், நீ யார் மட்டும் கேளு, என் வீட்டுக்காரங்க மட்டும் கேட்காதன்னு. அவங்க கிட்டதான் கரெக்டாக சொல்லுவாங்க. அவர்கிட்ட போய் கேட்குறாங்க, இவருடைய 25 ஆண்டு வாழ்க்கை எப்படி? ஒரு 4.5 பக்கமாவது பேசி போனா சார். ஒரு பேச்சாளர் கொண்டாட்டி பேசலாம் பாருங்க அப்படின்னா 25 வருஷம் முடிஞ்சிருச்சு. இதுக்கு நான் சொன்னேன், ஏற்கனவே நான் சொன்னேன் கேட்காதீங்கடான்னு. இன்றைக்கு சுதந்திரமாக பெண்கள் பேச முடியுது. அவர் என்ன ஒரு சயின்டிஸ்ட் மாதிரியே பேசுறார். மண்பானை பேசியதாம், மண்பானையே மண்பானையே நீ எப்போதும் ஏன் குளிர்ச்சியாக இருக்கிறாய் என்று சொன்னார். மண்பானை சொன்னதாம், நான் பிறந்ததும் மண்ணிலே இறப்பதும் மண்ணிலே, அதனால் நான் குளிர்ச்சியாக இருக்கிறேன். என் மண்பானையை யாராலும் சூடுபடுத்த முடியாது. எவன் சொன்னான்? தூக்கி அடுப்புல வச்சா மண்பானை சூடும். இது என்ன பெரிய விஷயமா? இது ஒரு பட்டிமன்ற பாயிண்டா? உடனே நடுவர் சொல்றாரு, இனி ஒன்று மாட்டிக்கிட்டாரு. விட்டு போன 2 ஆடு, இதுக்கு தொலைஞ்சு போற ஆடுகளே பரவாயில்ல போட்டு. அவர் நாங்கள் கவலையே போடல, வீட்டில் சந்தோஷமா அந்த ஓனரோடவே போயிடுறோம். எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனையும் கிடையாது. ஏதாவது மறுக்கணும்னா நியாயமா மறுக்கணும் சார். இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசுடைய தகவல் தொழில்நுட்ப மந்திரி சொல்கிறார், 12,500 கிராமங்களை நாங்கள் டிஜிட்டலைஸ் பண்ண போறோம்னு சொல்றாரு. எதுக்கு? ஒரு காலத்துல தாசில்தார் ஆபீஸ்ல போய் நின்று நீங்க ஜாதி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணணும், பர்த் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணணும், எல்லா சர்டிஃபிகேட்டும் போய் நின்னீங்கன்னா 3 மாசம் ஆகும். இன்னைக்கு வீட்டில் உட்காந்து இ சேவையில் உட்காந்து தட்டிட்டு கிடக்குறானே. இந்த மாதிரி எளிமையாக வந்த பிறகு கூட இவங்க சொல்றாங்க, இல்ல அப்படிலாம் கிடையாது, நாங்கள் பின்னாடியே போயிட்டு இருக்கோம். நீங்க என்ன சொல்லி கொடுத்தீங்க இந்த சமூகத்துல? ஆசிரியர் அவர் வாத்தியார் தானே இருந்தாரு மனுஷன், அவர் என்ன சொல்லி கொடுத்தீங்க? முயலும் ஆமையும் ஓட்டப்பந்தயம் வைத்தார்கள், முயல் ஓடியது. இது எவ்வளவு பெரிய துரோகம் தெரியுமா சார்? ஆமை தண்ணியில ஓடுறது, முயல் தரையில ஓடுறது. நீ மேட்ச் அதுல தண்ணியில தரையில விட்டு நான் யார் ஜெயிக்கிறாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அவனை தூக்கி தரையில விட்டுட்டு ஓடுறவன எப்படி சார் ஓடுவான்? நீ இதே மேட்ச் தண்ணியில வச்சு பாரு, முயல் ஜெயிக்குதா ஆமை ஜெயிக்குதான்னு பார்த்துருவோம். நீங்க அதை சொல்றதை விட்டுட்டு நீங்க ஒரு தவறான கருத்துக்களை இந்த சமூகத்துல கொண்டு போயிட்டே இருக்கீங்க சார். ஒண்ணு இவரு இந்த சில பேர் வந்து ரொம்ப புத்திசாலியா பேசுற மாதிரி பழைய கதையெல்லாம் பேசுவாங்க. விஜயகுமார் ஏன் அவரை பார்த்து நிறைய பேர் ஓடுறாங்கன்னா, ஸ்கூல்ல அவர் பயங்கரமான கேள்வி கேட்பார். ஒரு பையன்கிட்ட கேட்டார், அவர் நினைச்சிட்டாரு அவர் காலத்துக்கு பசங்க மாதிரி நினைச்சிட்டாரு. இந்த காலத்து பசங்க பயங்கர தெளிவா இருப்பாங்க. விஜயகுமார் ஒரு கேள்வி கேட்டார் சார் ஒரு பையனை கூப்பிட்டு, டேய் நடு கடல்ல மாங்காய் மரம் மாம்பழம் பொழுத்து தொங்குதே, நீ எப்படி போய் எடுப்ப? அவன் சொன்னான், கப்பல் ரிப்பேர். படகுல சார், படகு ஓட்ட சார், 2 துடுப்பு வச்சு கட்டை மேல துடுப்பு உடைச்சிச்சு. பையன் தெளிவா சொன்னான், நான் பறந்து போய் பழத்தை பறிப்பேன். சாருக்கு வந்துச்ச கோபம். எப்படி அவனுக்கு ரெக்கம் முளைக்கும்? உனக்கு மட்டும் நடு கடல்ல மாங்காய் மரம் முளைக்கும் போது ரெக்கம் முளைக்கலாம்னு கேட்டான். நீங்க எந்த காலத்துல உட்கார்ந்து இந்த பழங்கதைகளை பேசிக்கொண்டு இந்த சமூகத்துல ஏமாத்திட்டு இருக்கீங்க? நான் 2 செய்திகளை சொல்லி நிறைவு செய்கிறேன் நண்பர்களே. பகத்சிங்கோடைய கடைசி காலம், நாளைக்கு தூக்கு விட போறாங்க. அவருக்கு நாளைக்கு தூக்கு. உடைய கடைசி ஆசை என்னன்னு கேட்டாங்க. பகத்சிங் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா நண்பர்களே? இந்த சிறைச்சாலையிலே இருக்கின்ற பேபி அம்மாவுடைய கையால் நான் உணவு சாப்பிட வேண்டும், பேபி அம்மா எனக்கு ஊட்டி விட வேண்டும். பேபி அம்மா வந்துட்டு பகத்சிங்கை பார்த்து அழுதுகிட்டே சொன்னாங்க, என் கையிலே சாபி, என் கையிலையா ஊட்டி விடணும்னு சொல்ற. ஆமா, பேபி அம்மா யார் தெரியுமா? சிறைச்சாலையிலே மலம் அள்ளக்கூடிய ஒரு பெண். அப்போது பகத்சிங் சொன்ன வார்த்தை, பேபி அம்மா, இந்த தேசத்திற்கு விடுதலை கிடைக்கிறதோ இல்லையோ, உனக்கு முதலில் விடுதலை கிடைக்க வேண்டும் என்பதற்காக நான் மரணிக்க தயாராக இருக்கின்றேன், நீதான் எனக்கு சாப்பாடு விட்ட வேண்டும். இன்றைக்கு நாங்கள் என்ன தெரியுமா செய்தோம்? மனித மனத்தை மனிதன் அள்ளக்கூடாது என்று இயந்திரத்தை நாங்கள் கண்டுபிடித்தோம். நீங்கள் காலகாலமா ஒரு ஜாதியை கூப்பிட்டு இவன் தான் மலம் அல்ல சொல்லக்கூடிய செய்ய வேண்டும் என்று நிர்பந்தித்தவர்கள் நீங்கள். நீங்கள் பேசலாம் அந்த வார்த்தையை. இன்னொன்று, ஒரு படத்துல இவரு கவுண்டமணி போவார், பையனை கூப்பிட்டு ஸ்கூலுக்கு போவார். இப்போ எஸ்.எஸ். சந்திரன் வருவார், எங்கடா போற அப்படின்னு.
பையனை ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கு போற. டேய் நீ எல்லாம் போயிட்டீங்கன்னா எப்படா வெட்டியா போகாது, எவடா பார்க்கறது, ஏன் நீ உன் பிள்ளைய கொஞ்ச நாள் பாரு அப்படின்னு. இன்னைக்கு என்ன ஆச்சு தெரியுங்களா? வெட்டியாள் என்று சொல்லக்கூடிய அந்த சகோதரனுடைய குழந்தை இன்றைக்கு மருத்துவர் ஆகிறார். என்று சொன்னார், எவனும் தேவையில்லை, பெரியப்பாவோ சித்தப்பாவோ மாமாவோ அப்போனோ ஆத்தால யார் வந்தாலும் உள்ள தள்ளு, சுவிட்ச போடு, இந்தா புடி உங்க பெரியப்பா பிரசாதம் குழுன்னு கொடுக்குறான். நாங்க எலக்ட்ரிக்கல் சுடுகாடை கொண்டு வந்துட்டோம் சார், நீங்க இன்ன வரைக்கும் இவன் கொல்லி வச்சாதான் வேணும்னு சொல்லிட்டு ஒரு மூடப்பழக்கங்களை இன்றைக்கு வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஒன்றை சொல்லுகின்றேன், காலம் காலமாக இந்த சமூகத்திலே ஒரு பெண் தாலி இழந்து விட்டால், இறங்கி விட்டால் மறுமணம் செய்ய சொன்னது நாங்கள். நீங்கள் மொட்டை எடுத்து வீட்டில் உட்கார்ந்து, இன்னும் பெருமையாக சொல்லுகின்றேன், இந்த சமூகத்திலே இந்தியாவிலே நாங்கள் ஒரு பழங்குடியினர் பெண்ணை தேசத்துடைய முதல் குடிமகளாக உட்கார்ந்து கொண்டிருக்கின்றோம். எந்த சாதியாக இருந்தாலும் சரி, அவன் அந்த தாயை பார்த்து வணங்க வேண்டும் என்று மாற்றிருக்கின்றோம். நீங்கள் வீட்டில் உட்கார்ந்து கோபுரத்தில் உட்கார வைக்கிறோம் என்று சொன்னால், மின் சார்ந்த வாழ்க்கை, அறிவியல் பூர்வமான வாழ்க்கை, உங்களுடைய பழைய கதைகளை எல்லாவற்றையும் மூட்டை கட்டிவிட்டு உங்களுக்கு பஸ்ஸுக்கு நேரமாகிவிட்டது, கிளம்புகள் என்று கூறி வாய்ப்படுத்த நல்ல உள்ளவர்களுக்கு நன்றி வாழ்க்கை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வந்து பேசிட்டு போக வேண்டியதானே, இவங்களுக்கு பஸ்ஸை ஏற்றி விட சொல்லி உடனே கேட்டாங்களா? அதுக்கு தான் நம்ம வருவாய்த்துறையை சேர்ந்த அலுவலர்கள் இருக்காங்க, அவங்க பார்த்துக்கிடுவாங்க. உங்களுக்கு பஸ்ஸுக்கு நேரமாச்சு, கிளம்பி போங்க. மின் சார்ந்த வாழ்வை ரொம்ப அழகாக சொன்னார். மண் சார்ந்த ரொம்ப ரெண்டே விஷயத்தை சொல்லி முடிச்சிடுறேன். மண் சார்ந்த வாழ்வு பார்த்தீங்கன்னா சில மூட நம்பிக்கைகள், பல போக்குவரத்துகள்லாம் இருக்கும். ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு வயசான பெரியவர் குளிக்கிறதுக்கு ஒரு குளத்துல போய் குளிச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் கொஞ்சம் கஷ்டப்படுற வறுமையில் இருக்காரு, ஒரே வேட்டி தான் இருக்கு. அந்த வேட்டியை அலசி நல்லா இது பண்ணி புழிஞ்சு 2 மரத்துக்கு இடையில கட்டி வச்சுட்டு போய் குளிச்சுக்கிட்டு இருக்காரு. வேட்டியை கட்டிட்டு குளிக்கிறாருன்னா எப்படி குளிப்பாருன்னு யோசனை பண்ணி பாருங்க. மகாவீர வர்த்தமானர் மாதிரி குளிச்சுக்கிட்டு இருக்காரு. ஒன்றும் இல்லை, 2 மரத்துக்கு இடையில வெள்ளை வேட்டியை கட்டிக்கிட்டு இருக்கிறத பார்த்தோம்னா அந்த கிராமத்து பொம்பளை எல்லாம் வந்து, ஏக்கா திரை கட்டிட்டாங்க, படம் போட போறாங்க அப்படின்ட்டு ஊரையே பரப்பி விட்டு 2 திரைக்கு இடையில 50 பொம்பளை உட்காந்துருக்கு. கிழமை ஒன்றும் இல்லாம குளத்துல குளிச்சுக்கிட்டு இருக்காரு. பொம்பளைங்க பேச்சு சத்தமா கேட்கவும், என்னடா அது நம்ம ஒன்றும் இல்லாமல் இங்கே இருக்கான், வேட்டி கடியில் இப்படி பார்க்குறாரு, 50 பொம்பளையும் உட்காந்துருக்குதுங்க, எப்படா நம்ம வேட்டி எடுத்து கட்டுறது அப்படின்னு இந்த மனுஷன். இன்னைக்கு இந்த மின்சார்ந்த வாழ்வு இல்லைன்னா இப்படி ஆளுகனா சினிமா படம் போடுறாங்கன்னா இந்த வெள்ளை வேட்டியை பார்த்துக்கிட்டு அந்த பெருசு வந்து வேட்டிக்கு பக்கத்தில் நான் ஒன்றும் இல்லாமல் நிற்கிறேன், சினிமா படம்லாம் போடல, வேட்டியை துவைச்சி காய போட்டுட்டேன் போட்டுட்டு எந்திரிச்சு அம்பிட்டு ஓடின பிறகு அப்புறம் வேட்டியை கட்டிட்டு வேட்டிக்கு போயிருக்காரு. இது நடக்குது. ஒரு மூட நம்பிக்கை, ஒரு பஞ்சாயத்து, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அறிவியல் பூர்வமான சிந்தனை இல்லாமல் எவ்வளோ விஷயம் நடக்குது. ஒரு இளவு வீட்டில் அந்த பெருசை நிம்மதியை அடக்கம் பண்ண விடுறாங்க. அவர் பாடி 6:30 மணிக்கு எடுக்க போறோம்னு சொல்லிட்டான், திடீர்னு 6:50க்கு ஒரு குரூப் வர்றாங்க. நான் தாண்டா தாய் மாமத்தோட அண்ணன், பெருசா 9 மணிக்கு தான் எடுக்கிறேன். அவர் நேத்துல இருந்து வாயெல்லாம் ஈமொச்சு இப்படி கிடக்குறாரு. 10 மணிக்கு தான் எடுக்கணும். இன்னொரு குரூப் வர்றேன், 10 இல்லை 12:30க்கு. நான் சொல்ல தூக்கிடுவேன், பாடியா தூக்கிடுவாரா? 10, 12 ஆகி காலையில் 5:30 வரைக்கும் பிரச்சனை ஆகிட்டு இருக்கு. காலையில் 4:30 மணிக்கு 6 மணிக்கு பார்த்தா பெருசா காணா. எந்திரிச்சு அவரே நடந்து போய் சுடுகாட்டில் படுத்துட்டாரு. ஏய் உங்களை நம்புனா என்ன, இன்னும் 3 நாளைக்கு அடக்கம் பண்ண மாட்டீங்கடான்னு. கலகம், பிரச்சனை. ஆனால் என்னைக்கு மின்சாரம் கண்டுபிடிச்சு இந்த உலகம் மிகப்பெரிய விரிந்து கிடக்கிறது என்ற அறிவியல் பூர்வமான சிந்தனை வந்துச்சோ அன்னைக்கு தான் மனிதன் விழித்தெழுந்தான் அப்படின்னு யாரு இந்த குரூப் பேசுது. இன்னைக்கு சென்னையில் பன்னாட்டு புத்தக திருவிழா நடந்தது, இன்டர்நேஷனல் புக் ஃபேர். அதில் முதலமைச்சர் கலந்துகிட்ட ஒரு நிகழ்ச்சியில் அந்த அறிவிப்பாளர் அம்மா அறிவிக்குது, நெக்ஸ்ட் மிஸ்டர் தாமஸ் ஹாட் ஹூ
is going to give his felicitation for this International Book Fair, Chennai International Book Fair. Mr. Somath Hotz is going to deliver his address in CIPF. செக்கச்சவேன்னு ஒருத்தர் வந்தார். அமெரிக்காவில் சியாட்டிலிருந்து வந்திருக்காருன்னா எப்படி பேசுவாருன்னா, தமிழ்நாடு I would like to talk to the International Book Fair. 6400 what? அப்படின்னு எதிர்பார்த்தேன். அவர் வந்தோன்னா எப்படி பேசினார்னா, மரியாதைக்குரிய தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு வணக்கம். இது பார்த்தேன். உண்மையிலே அமெரிக்கா 26 வருஷமா நான் தமிழ் கற்றுக்கிட்டு இருக்கேன். தமிழ்நாட்டில் மதுரையில் வளையப்பட்டியில் தங்கி தமிழ் எழுதவும் பேசவும் படிச்சுட்டேன். திருக்குறளை நான் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறேன். அமெரிக்கா முழுவதும் இதை எல்லோரும் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனை காமிச்சிட்டு I am going to இங்கிலீஷில் பேசுகிறார். I am going to say one திருக்குறள் அப்படின்னு ஒரு திருக்குறளை தமிழில் அழகாக வாசித்தார். விரைந்து தொழில் கேட்கும் ஞானம் நிறைந்தினிது சொலவலார் பெரின் அப்படின்ட்டு I am going to sing this திருக்குறள் in my music. அப்படியே திருக்குறளை இசையில் பாடுறார். விரைந்த தொழில் கேட்கும் ஞானம் நிறைந்தினிது 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 சொல்லவல்லார். What is the translation of this திருக்குறள் அப்படின்னு அந்த டிரான்ஸ்லேஷனையும் சொல்றார். Those who give sweetness to his words, the world rushes to him. யார் இனிமையாக பேச கற்றுக்கொள்கிறார்களோ அவர்களின் பின்னால் இந்த உலகம் அணிவகுத்து செல்லும். விரைந்து தொழில் கேட்கும் ஞானம் சொலல் வல்லார் நிறைந்தினிது சொலல் வல்லார் பெரின். யாரு? அமெரிக்காக்காரரு சியாட்டில் இருக்க தியாமஸ் ஹார்ட். அவர் திருக்குறளை படித்து இன்னைக்கு இது பண்ணார்னா, இது மின்சார்ந்த வாழ்க்கை தானே, மண்டே ஆடக்கூடாது. இதை நடந்ததை நீங்களாம் டிவியில் பார்த்தீங்க. இந்த மின்சார்ந்த வாழ்க்கை இல்லாட்டி இந்த அமெரிக்காக்காரர் பாடுவார. அருமையான குறுந்தொகை பாட்டு, எல்லாருக்கும் பிடிச்ச பாட்டு. யாயும் யாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர், நீயும் நானும் எவ்வளி அரிதும் செம்புல பெயல் நீர் போல் அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தன. செம்மண்ல கலந்த தண்ணீர்ல அந்த செவப்பை எப்படி எடுக்க முடியாதோ அது மாதிரி நம்ம ரெண்டு பேரும் கலந்தோம்னு ஒரு காதலை உயர்த்தி சொன்ன தமிழுக்கு இணையான ஒரு பாட்டு, ஒரு இலக்கியத்தை நம்ம சொல்ல முடியுமா? இதைத்தான் கண்ணதாசன் அன்னைக்கே ஒரு திரைப்பட பாட்டில் எழுதினார். யாயும் யாயும் யாராகியரோ எந்தையும் நொந்தையும். இது எதுக்கு நான் சொல்றேன்னா, இந்த செம்புல பெயல் நீருங்கிற இந்த வாக்கியத்தை எடுத்து விக்ரம் சாண்ட் அப்படிங்கிற ஒரு ஆங்கில எழுத்தாளர் ஒரு நாவலை எழுதினார். அந்த நாவலுக்கு பேரு ரெட் எர்த் போரிங், ரெட் எர்த் போரிங் எ ரெயின் அப்படின்னு. சிவந்த பூமியில் பெய்த மழை அப்படின்னு சொல்லி ஒரு ஆங்கில நாவல் எழுதி, அந்த ஆங்கில நாவல் இதுவரை அந்த நாவல் விற்றதை போல வேற எந்த நாவலும் விற்கல. அந்த நாவலுக்கு அடிப்படையாக இருந்தது செம்புல பெயல் நீர் போல் அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே என்கிற அந்த குறுந்தொகை பாட்டுன்னு சொன்னான். இந்த மாதிரி அந்த மண் சார்ந்த வாழ்க்கை இன்னைக்கு ஒரு விக்ரம் சாண்ட்ங்கிற ஒரு எழுத்தாளரை நம்ம குறுந்தொகையை டிரான்ஸ்லேட் பண்ண வச்சது மின்சார்ந்த வாழ்க்கை இல்லையா? இன்னைக்கு தமிழ்நாடு அரசு 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்திருக்கு. எதுக்காக? வெளிநாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ் குழந்தைகள் நாட்டுப்புற கலைகளை படிப்பதற்காக 10 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி அங்க இருக்கிற அமெரிக்காவில் இருக்கிற நமது குழந்தைகள் தப்பாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம், சிலம்பாட்டம், கரகாட்டம் எல்லாத்தையும் படிக்கட்டும்டான்னு சொல்லி நமது கலைகள் செத்து போய்விடக் கூடாது என்பதற்காக இந்த பொங்கல் நாளில் மரியாதைக்குரிய நமது பாராளுமன்ற குழு தலைவர்
அருமை சகோதரி கனிமொழி அவர்கள் நடத்திய சங்கமம் என்ற அந்த விழா நாட்டுப்புற கலைகளுக்கு ஒரு மிகப்பெரிய மகுடமா இருந்துச்சுல்ல. இதெல்லாம் என்ன, இந்த எலக்ட்ரிக் வேர்ல்டு தான் இந்த நாட்டுப்புற கலையிலே கொண்டு போச்சு. ரைட்டு, தீர்ப்பு சொல்லணும்ல. ஒரு செய்தியை வச்சு நான் தீர்ப்பு சொல்றேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நெல்லைக்கு இது முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி. ஒரு முல்லை கொடி அப்படியே படர்ந்து அப்படியே படர முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கு. பாரி மன்னன் தேர்ல வந்தவன் தேரை கொண்டு போய் பக்கத்தில் நிறுத்திட்டு இறங்கி போயிருக்கான். எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, பைத்தியக்காரனா இருக்கான் போல இருக்கு. யாரங்க இந்த கொடிக்கு உடனடியாக பந்தலை அமைத்து கொடுங்கள் அப்படின்னா 100 பந்தல் போட்டிருக்கான். இந்த கிரிக்கன் தேரை கொண்டு போய் நிற்பாட்டிட்டு போயிருக்காங்க. கிருபானந்த வாரியார்கிட்ட கேட்குறாங்க, பைத்தியாரத்தனமா இல்லையா அது அப்படின்றதுக்கு வாரியார் சாமி சொல்றாரு ஒரு உதாரணம். அழகாக பட்டுப்புடவை கட்டி மல்லிகைப்பூ வச்சு ஃபுல் மேக்கப்போட ஒரு அம்மா கல்யாணத்துக்கு புறப்படுறதுக்கு சாயந்தரமா ரெடி ஆகிட்டு இருக்கு. வீட்டுக்காரர் பட்டு வேட்டி பட்டு சட்டை போட்டு 2 பேரும் கண்ணாடியில் பார்த்து பூவெல்லாம் வச்சு எப்படிங்க இருக்கு புடவை, என்னமோ இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்குடி அப்படின்னு ரொமான்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் ஸ்கூல் முடிஞ்சு பையன் வர்றேன், நெத்தியில் அடிபட்டு ரத்தம், அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு பட்டு புடவை ட்ரெஸ்ஸோட ஒரு அம்மா ரத்த காயத்தோட வர்ற குழந்தைய பார்த்தோன்னே என்ன நினைப்பாங்க, என்ன செய்வாங்க? நீங்களா இருந்தா என்ன செய்வீங்க? இங்க உட்காந்துருக்க சகோதரிகள்லாம், டேய் ரத்தம் இரு, போய் அழுக்கு துணி எடுத்துட்டு வரேன்ட்டு போய் வீட்டில் போய் பழைய துணியெல்லாம் தேடி அழுக்கு துணியை தேடிக்கிட்டா இருப்பா அந்த தாய். எந்த அழகான வெள்ளை கலர் பட்டு சேலையை ஆசைப்பட்டு கட்டினாலோ வேகமா ஓடி போய் அந்த பட்டு சேலையோட அந்த குழந்தையின் ரத்தத்தை ஒரு தாய் எப்படி துடைப்பாளோ அதைத்தாண்டா அந்த பாரி மன்னன் முல்லைக்கு தேர் கொடுத்தான் அப்படின்னு யாரு வாரியார் சாமி விளக்கம் சொன்னார். இன்னைக்கு மிகப்பெரிய அறிவியல் புரட்சி நடந்துட்டு இருக்கலாம். இன்னைக்கு பன்னாட்டு புத்தக மையத்தில் திருவிழாவில் என்ன நடந்துச்சுன்னா 1756 ஒப்பந்தங்கள், அதாவது தமிழ் நூல்கள் வெளிநாட்டு மொழிகளுக்கும் வெளிநாட்டு நூல்கள் தமிழ் மொழியிலும் மொழிபெயர்ப்பதற்கு 1756 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயிருக்குன்னா இது மின்சார்ந்த வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய சாதனை இல்லையா? தந்தை பெரியாரின் சிந்தனைகளை 21 மொழிகளில் மொழிபெயர்த்து எங்கள் தமிழ்நாடு பாடநூல் கழகம் பெரியாருடைய சிந்தனை 21 மொழிக்கு போயிடுச்சு. எல்லா புத்தக நிலையங்களையும் நீங்க பார்க்கலாம். பாடநூல் கழகத்தினுடைய ஸ்டாலில் பார்த்தீங்கன்னா 21 மொழிகளில் பெரியாருடைய சிந்தனைகள் உலகமெங்கும் போயிட்டு இருக்கு. ஆனா இன்னைக்கு பெரியார் மீது ஒருத்தன் செருப்பை எரிஞ்சான். செருப்பை எரிந்தவன் செத்து போய்விட்டான். ஆனால் பெரியார் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பெரியார் மீது செருப்பை எழுந்தவன் செத்து போனான், பெரியார் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பெரியார் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது யாராவது கேள்வி இருந்தா கேளுங்க அப்படின்னு சொன்னா மேடையில் வந்து சில பேர் கேள்வி கேட்பாங்க. சங்கடமா இருக்கிறவங்க உங்க கேள்வியை பேப்பர்ல எழுதி கொடுங்க பாரு. ஒருத்தன் பெரியாரை அவமானப்படுத்தணுங்கிறதுக்காக முட்டாள் அப்படின்னு எழுதி கொடுத்தான். பெரியார் அதை வாங்கி வாசித்துட்டு என்ன சொன்னார் தெரியுமா? யாரோ ஒருத்தன் அவன் பேரை மட்டும் எழுதிட்டு கேள்வியை எழுதாம விட்டான். அவன்கிட்ட அந்த காகிதத்தை கொடுத்து கேள்வி எழுத சொல்லி போட்டு விட்டார்களே என்று மலர்கள் அழுவதில்லை. ஒரு நாள் வாழ்ந்தாலும் மற்றவருக்காக எவன் வாழ்கிறானோ அவன்தான் இந்த உலகத்தில் சொர்க்கத்தை பூமியை சொர்க்கமாக்கியவன் அவன்தான். எல்லா வசதியும் இருக்கு, மனசுல இன்னைக்கு ஈரம் இல்லையா மனுஷன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா உடனே அந்த துடிக்கிறவன் நம்ம அப்படியே செல்ஃபி எடுக்கிறான். சுத்திட்டானா முடியறதுக்குள்ள எடுத்துருவோம்டா, எடுத்து அடுத்த நாள் ஷேர் பண்றான். விபத்துடன் சதீஷ். அட முட்டாப்பல
செத்தவனை நீ ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போய் அவனை காப்பாத்தினா தாண்டா நீ மனுஷன். அதை வச்சு நீ லைக்க எதிர்பார்க்கிற பார். இந்த மோசமான கலாச்சாரம் இன்னைக்கு வந்துருச்சு. அந்த மனதில் எவனுக்கு ஈரம் இருக்கிறதோ அந்த ஈரம்தான் இன்று மனித சமுதாயத்தை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. காரணம், ஒரு விஷயத்தை எளிதாக்குவது ஈரம். முடி வெட்டவர் பார்த்தீங்கன்னா தலையில் அப்படி தண்ணியை தெளிச்ச முடி ஈரமானன்னு தான் வெட்டுவார். பரட்ட தலையை வெட்டினார்னா அந்த கத்திரிக்கோள், ஏண்டா அறிவில்லை உனக்கு, பணங்கொட்டை மாதிரி இருக்கு இந்த தலையை, கொஞ்சோண்டு தண்ணியை தெளிச்சு வெட்டினா சட்டுன்னு வெட்டிடலாமே. அந்த ஈரம் பட்டோன்னு முடி மிருதுவாயிரு. அயன் பண்ணுறவர் பாருங்க, அந்த துணி காஞ்சி அப்படியே அட்டை மாதிரி இருக்கேன், தண்ணியை அப்படி தெளிச்சு அப்படி அயன் பாக்ஸை போட்டோன்னா அப்படி ஈரம் பட்டோன்னா வேலை ஈஸியாக. பெண்கள் வீட்டை துடைக்கணும்னா தண்ணி தெளித்து மாப்பு போட்டு தேய்க்கிறீங்க. வெறும் தரைய வெறும் மாப்பில் தேய்ச்சி பாருங்களேன், உங்களுக்கு கூச்சமாக இருக்கும். வடிவேலு கூட ஒரு படத்தில் ஒரு வீட்டில் வேலை பார்த்துட்டு இருப்பாரு. எஸ்பி வந்து, ஏய் என்ன பண்ணிட்டு இருக்க? ஐயா வீட்டை தொடச்சிட்டு இருக்கேன், தண்ணியை போட்டு தொடமே அப்படின்பாரு. தெய்வமே, வேலைக்காரனு தண்ணியை போட்டு தொடங்கி சொல்றாரு. ஃப்ரிட்ஜை திறந்து ஒரு ஆஃப் ஏற்றிட்டு ஆகான்னு தொடச்சிட்டு பாரு, அடிச்சு வெறுத்துருவாங்க. தண்ணியை தெளிச்சு தொடச்சா வீடு ஈஸியாக சுத்தமாகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தண்ணியை துணியை வந்து ஈரமாக இருக்கும்போது தான் அதில் இருக்கக்கூடிய அழுக்கு போகும். ஒரு மனிதன் அந்த ஈரமான நீரை போல் எவன் இருக்கிறானோ அவன்தான் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தர முடியும். நிறைவான மகிழ்ச்சி மிகப்பெரிய அறிவியலிலும் ஆடம்பரங்களிலும் தொழில்நுட்பங்களிலும் என்று மனிதன் மூழ்கி போய் மனித தன்மையை இழந்து விட்டான். மனித நேயமும் ஈரமும் மதச்சார்பின்மையும் ஒற்றுமையும் மனித மாண்பும் என்று நிலைத்திருப்பது எந்த வாழ்க்கையில் என்று சொன்னால் மின் சார்ந்த வாழ்க்கையில் அல்ல, மண் சார்ந்த இயற்கையோடு இயைந்த வாழ்வில் தான் மனிதன் நிறைவான மகிழ்வை பெறுகிறான் என்று சொல்லி உலகத்திற்கு நாகரிகத்தை கற்றுக் கொடுத்த, உலகத்திற்கு தேசப்பற்றை ஊட்டிய இந்த கரிசல் மண்ணின் இலக்கிய கர்த்தாக்களுக்கு என்னுடைய வணக்கத்தை சொல்லி, இவ்வளவு நேரம் ரசித்து கேட்ட நெல்லையின் எங்கள் உயிரினும் மேலான ரசிக பெருமக்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தை சொல்லி, எங்களை படம் பிடித்த ஊடகவியலாளர்கள் அனைவருக்கும் பத்திரிகை நிருபர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.